நன்றி தோழர்களே. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற மகத்தான இலக்கிய பணியான நாளும் ஒரு கதை என்கிற தலைப்பின் கீழ் நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு தொடர் பயணமாக தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோழமைகளே, ஆளுமைகளே. அப்படி நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய நாளும் ஒரு கதை என்கிற நிகழ்வு இன்றைக்கு தோமுசி ரகுநாதன் புதுமை பித்தனுடைய கதைகளை உள்ளடக்கி இன்றைக்கு 46ஆம் நாள் நிகழ்வில் நாம் இணைந்திருக்கிறோம் தோழமைகளே, ஆளுமைகளே. இன்றைக்கு நம்மோடு கதை சொல்லியாக இன்றைய கதையான செவ்வாய் தோஷம் என்கிற கதையை நம்மோடு கதை சொல்லுவதற்காக இன்றைக்கு இணைந்திருக்கக்கூடிய ஆளுமை 40 வருடங்களுக்கு மேலாக தமிழாசிரியராக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட பாலசுப்ரமணிய ஐயா இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். வரலாற்றுப்படை என்ற கட்டுரை நூல் 2004ஆம் ஆண்டில் தமிழக நூலகங்கள் அத்தனைக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சிறப்புக்குரிய ஐயா அவர்கள் 16 நூல்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். எழு சிறகை விரி பற என்ற தன்னம்பிக்கை நூலுக்காக புதுச்சேரி கவி வானில் என்கிற அமைப்பு ஐயா அவர்களுக்கு தன்னம்பிக்கை சிகரம் விருது வழங்கி பெருமைப்படுத்தி இருக்கிறது. ஐயா அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்த பிறகு இளமை கால ஊர் நினைவுகளையும் இப்பொழுது சூழலையும் வைத்து ஒரு தொடர் நாவலை எழுதி கொண்டிருக்கிறார்கள். அந்த நூல் வெகு விரைவில் பிரசுரிப்பதற்காக காத்திருக்கிறது என்கிற நல்ல செய்தியோடு ஐயா அவர்கள் பெருமையாக சொல்லிக் கொள்வது என்னவென்றால், கரந்தை தஞ்சையிலே இருக்கக்கூடிய கரந்தை தமிழ் சங்கத்தில் பீலிட் முதுகலை தமிழ் படித்ததை பெருமையாக கருதுகிற பெருமகனார் ஐயா அவர்கள் ஆவார்கள். ஐயா அவர்கள் தன்னிச்சையாக நம்மோடு இணைந்து ஒவ்வொரு நாளும் பின்னூட்டத்தால் நம்மோடு பெருமை சேர்த்து கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய கருத்துக்களை எல்லாம் முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு நம்மோடு பயணிக்கக்கூடிய, தினமும் பயணிக்கக்கூடிய ஆளுமை. ஒவ்வொருவர் வருவார்கள், கதை சொல்லுவார்கள், போவார்கள். அத்தோடு அவருடைய பணி நிறைவுற்றதாகவே நாம் பெரும்பான்மையானோரை பார்க்கிறோம். ஆனால் தொடர்ந்து என்றைக்கு நான் இணைகிறேனோ என்று ஏற்றுக்கொண்ட ஐயா அவர்கள் தினமும் இணைகிறார்கள், தினமும் பின்னூட்டம் சொல்லுகிறார்கள். அப்படி பெருமை மிகு ஐயா பணித்துளி பாலசுப்ரமணியன் ஐயா அவர்கள் புதுமை பித்தனுடைய கதையான செவ்வாய் தோஷம் என்கிற கதையை சொல்ல வருமாறு தோழமையோடு அழைக்கின்றேன். தோழமையே வருக, கதை தருக. நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். புதுமை பித்தன் அவருடைய செவ்வாய் தோஷம் என்ற சிறுகதை பற்றி இன்று நாம் அனைவரும் உரையாட இருக்கின்றோம். கூட்டம் சற்று தாமதமாக தொடங்கிய போது எனக்கு ஏதேனும் தோஷம் ஏற்பட்டு விட்டதோ என்ற அந்த மூட நம்பிக்கை உள்ளே சற்று புகுந்து விட்டது. ஏனென்றால் எல்லா நாடுகளிலும் எல்லா காலத்திலும் ஒரு வகையான மூட நம்பிக்கை நிறைந்து காணப்படுகிறது. நான் இந்த செவ்வாய் தோஷம் என்ற அந்த தலைப்பை பார்த்த உடனேயே செவ்வாய் தோஷம்னா என்ன என்று இணையத்துல கொஞ்சம் தேடினேன். ஏன் தேடினேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதுல நிறைய செய்திகள், விழுந்து விழுந்து சிரிக்கக்கூடிய அளவுக்கு உண்டான செய்திகள், உலக நாடுகள் முழுக்க இந்த மூட நம்பிக்கைகள் நிறைந்து கிடக்கு. அதுல ஒன்று எடுத்துதான் புதுமை பித்தன் அவர்கள் மிக சிறந்த ஒரு சிறுகதையை, அதுவும் திகிலூட்டக்கூடிய ஒரு சிறுகதையை நமக்கு படைத்து தந்திருக்கின்றார். கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போக என்று பாடினார் வள்ளலார். பாரதிதாசன் மூட நம்பிக்கைகளை சாடியவர், கடுமையாக சாடியவர். ஆனாலும் கூட இன்றும் நாட்டிலே அந்த மூட நம்பிக்கை நிறைந்து காணப்படுது. ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஜோதிடர் சொன்னது எனக்கு யூடியூப்ல பார்த்தேன். இந்த நாளிதழ்கள்ல சந்திராஷ்டமம் அப்படின்னு போட்டிருந்ததுன்னா அவர் சொல்ற பரிகாரத்தை பாருங்க. நமக்கு நாமே செல்ஃபி எடுத்துக்கொண்டு அதை அந்த புகைப்படத்தை நாம டெலிட் பண்ணிட்டோம்னா, அழிச்சிட்டோம்னா அந்த சந்திராஷ்டமத்தால் வரக்கூடிய தீமைகள் நீங்குமா. இதை கேட்ட உடனே எனக்கு விழுந்தவன் சிரிக்க தோணுச்சு. ஏன்னா எல்லா காலத்திலும் இல்லையா படிப்பறிவு இல்லாத அந்த மக்கள் மூட நம்பிக்கையோடு இருந்தார்கள் என்பதை கூட ஓரளவு நாம ஏற்றுக்கொள்ளலாம்.
ஆனா படிப்பறிவு மிகுந்த இந்த காலத்திலும் இப்படி ஒரு மூட நம்பிக்கை இருக்கேன்னு நினைத்தா ஏன் புதுமைப்பித்தன் அவர்கள் இது மாதிரியான மூட நம்பிக்கைகளை சாட மாட்டார்? ஒரு சிலதை சொல்லிட்டு நான் கதைக்குள்ள போறேன். ஸ்பெயின் நாட்டுல 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையா இருந்தா அன்னைக்கு எந்த நல்ல காரியமும் பண்ண மாட்டாங்களாம். 13ங்கிறது பேய் வீடு, 13ஆம் நம்பர் பேய் வீடுலாம் நம்ம படம்லாம் எடுத்துட்டோம். 13ங்கிறது சரியான நம்பர் இல்லை என்ற ஒரு சூழல் இன்றைக்கும் நிலவுது. அமெரிக்காவில அப்பார்ட்மெண்ட்ல கூட 11, 12, 12A, 14 ஏன்னா 13ன்னு அந்த நம்பர் வைக்க கூடாதாம். படிப்பறிவு மிக்க இந்த காலத்திலேயே இந்த மூட நம்பிக்கை இருப்பதை நினைத்து நமக்கு வருத்தம் தான் தோன்றுது. அதே போல நிறைய செய்திகள் நம்ம பார்க்கிறோம். நம்ம ஊர்லயே உண்டு. காடுகள்ல மரங்களை வெட்டி வீடுகளுக்கு கொண்டு வந்து மரத்தை அறுக்கும்போது அதுக்கு பூஜை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. காரணம் காடுகள்ல அந்த மரங்கள்ல பேய் இருக்கும், பேய் நம்ம வீட்டுக்கு வந்துடும் என்றெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்கு. அதே போல கொட்டாவி விடும்போது நாம வாயை மூடணும். அது கெட்ட ஆவி வெளியே போது மூடுறோம். அது நமக்கு அறிவியல் பூர்வமா புரியுது. ஆனா நம்முடைய முன்னோர்கள் என்ன சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னா, சாத்தான்கள் உள்ளே புகுந்து விடும், அதே வாயை மூடணும். இன்னொரு வேடிக்கையான மேலை நாட்டுல உள்ள ஒரு வேடிக்கையான செய்தி படிச்சேன். கல்லறை தோட்டத்தை தாண்டி போகும்போது மூச்சை பிடித்து கொண்டு போகணுமா. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த கல்லறை பிசாசுகள் இவன் மட்டும் மூச்சு விடுறானே என்று நம்ம பின்னாடி தொடர்ந்து வருமா. இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகள் நிறைய இருக்கு. கழிவறைக்குள்ள போகும்போது இதுதான் நகைச்சுவை பார்த்த மிகச்சிறந்த ஒண்ணு. கழிவறைக்குள்ள போகும்போது இடது காலை வைத்துதான் போகணுமா. கழிவறை விட்டு வெளியே வரும்போது வலது காலை வைத்துதான் வரணுமா. எங்க சவுதி அரேபியா போன்ற நாடுகள்ல இந்த மாதிரியான ஒரு பழக்கம் இருக்கா. அது எந்த காலத்திலேயும் இந்த மூட நம்பிக்கை அப்படிங்கிறது நிறைந்து காணப்படுது. அதை எப்படி ஒழிப்பது என்பது திகைப்பாதான் இருக்கு. இந்த புதுமைப்பித்தன் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த கதை செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது. இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் பார்த்தப்போ, செவ்வாய் தோஷம் உள்ள ஒரு பெண்ணோ அல்லது ஆணோ செவ்வாய் தோஷம் உள்ள இன்னொரு பெண்ணையும் ஆணையும் தான் திருமணம் பண்ணணும். அப்பதான் அந்த திருமண வாழ்க்கை நல்லபடியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை அந்த காலத்துல இருந்திருக்கு. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு போயிருக்கு. ஏன்னா பொண்ணு கிடைக்கிறதே அல்லது மாப்பிள்ளை கிடைக்கிறதே ரொம்ப அரிதா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பொண்ணு கிடைச்சா போதும், மாப்பிள்ளை கிடைச்சா போதுங்கிற காலகட்டத்துல இருக்கிறதுனால இந்த செவ்வாய் தோஷம் அதெல்லாம் அதிகமா பார்க்கறது இல்லை. பல ஜோதிடர்கள் கூட அதுக்கு பரிகாரங்கிற பேர்ல லேசான சில பரிகாரத்தை சொல்லிட்டு சமாளிக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். இங்க ஒரு நகைச்சுவையான ஒரு சிறுகதை. நம்ம கதைக்குள்ள போவோம். முருக்கம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர். அதுல ஒரு அரசு மருத்துவமனை. அங்க என்ன அப்படின்னா சின்ன காய்ச்சல், தலைவலி, கைகால் உளைச்சல் அல்லது இல்லையா வெட்டுக்காயம், இந்த சின்ன சின்ன வேனல் கட்டிகள், இதுதான் கிராமத்துல வரக்கூடிய நோய்கள். சின்ன காய்ச்சல் வரும், தலைவலி, கைகால் உளைச்சல் வரும், வெட்டு இல்லையா காயம் வரும், வேனல் கட்டிகள் வரும். இது மட்டும்தான் கிராமத்துல உள்ள மிகப்பெரிய நோய்கள். இதை தீர்த்து வைப்பது ஒன்றும் பெரிய கடினமான காரியம் இல்லை. ஏன்னா கிராமவாசிகள் திடமான தேகம் உள்ளவர்கள். அவங்க மோரும் மிளகாயும் வைத்து சாப்பிட்டா கூட அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கக்கூடியவங்க. இந்த நகரத்துல உள்ளவங்க தான், பட்டணத்துக்காரர்கள் தான் என்ன பண்றாங்க, நாகரிகமான வியாதிகளை எல்லாம் கொண்டு வராங்க. அவர்கள் தான் பெற்று இருக்காங்க என்று நகைச்சுவையா சொல்றாரு. இன்னொன்னு இந்த கிராமத்துல உள்ளது என்ன அப்படின்னா மலேரியா எதிர்ப்பு. மத்திய சர்க்காருடைய முயற்சினால மலேரியா எதிர்ப்பு முயற்சினால அந்த மாத்திரைகள் கொடுக்கப்படும். இதுதான் அந்த அரசு மருத்துவமனையில மிகச்சிறந்த வைத்தியம். அங்க ஒரு மருத்துவர் இருக்காரு, டாக்டர் வீரபத்திர பிள்ளை. அவர் தனக்கு தெரிந்த வைத்தியத்தை செய்வாரு. தனக்கு தெரியாத அல்லது இந்த நோயை குணப்படுத்த முடியாதுன்னு உணரக்கூடிய அந்த நோயாளிகளை 100% பயம் காட்டி இல்லையா பட்டணத்தில் உள்ள ஒரு வைத்தியசாலைக்கு கௌரவமா அனுப்பி வச்சுருவார். ஆனாலும் உள்ளூர்ல அவர் கைராசிக்காரர் என்று போற்றப்பட்டார். அவருடைய வைத்தியம் தெரிஞ்சவங்க இல்லையா சில பேர் உண்டு. இவர் இப்படி பண்றாருங்கிறத நகைச்சுவையா பார்க்கக்கூடியதும் உண்டு. இவர்கிட்ட கம்பவுண்டரா ஒருத்தர் வந்து சேர்றாரு, வெங்கடசாமி நாயுடு.
அவர் அப்படி இல்லை. அவருக்கு 2 மருத்துவம், 2 துறைகள் அவருக்கு ஞானம் உண்டு. ஒண்ணு சீமை சிகிச்சை, அது வெளிநாட்டு சிகிச்சை. இன்னொன்னு நம்ம நாட்டில் உள்ள மூலிகை சாஸ்திரம். இந்த 2மே கைவந்த கலை இந்த கம்பவுண்டர் வெங்கடசாமி நாயுடுக்கு. இந்த 2லும் தேர்ச்சி உண்டு. அதோடு கூட செவ்வாய் தோஷம் பற்றிய சிறப்பான அனுபவம் எல்லாம் இந்த கம்பவுண்டர் வெங்கடசாமி நாயுடுக்கு உண்டு என்று புதுமை பித்தன் இதுல பதிவு பண்றார். இந்த முருக்கம்பட்டி ஆஸ்பத்திரிக்கு பெரும்பான்மையான நாட்கள்ல குழந்தைகளுக்கு பேதி மருந்து அல்லது மலச்சிக்கலால் ஏற்பட்ட அந்த காய்ச்சல், இந்த மருந்து அரைச்சு கொடுக்கறதுலேயே தான் காணும் போது இந்த கம்பவுண்டர் வெங்கடசாமி நாயுடுக்கு. அதனால அந்த கிழக்கு பகுதியில உள்ள பிணவரைக்கு வேலையே இல்லை. அந்த பிணவரையினுடைய பூட்டு துருபிடித்து காணப்படுது. அன்றைக்கு இரவு 10 மணிக்கு அந்த மருத்துவமனையின் வேலையாடி பணியாள் ராக்கன் அப்படிங்கிறவன் ஓடோடி வந்து ஒரு செய்தியை சொல்றான். என்ன அப்படின்னா, கோயிலூர் அப்படிங்கிற ஒரு ஊர், அதுல இருந்து பிணம் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்றான். பிணம் வந்திருக்குன்றான். ஓடி போய் அந்த பிணவரையை திறக்கிறான். திறக்க முடியல. டாக்டர் அம்மாட்ட போய் எண்ணெய் வாங்கி வந்து ஊற்றி அதை திறக்க சிரமப்பட்டு அதை திறந்துட்டான். கோயிலூர் கிராம முன்சிப்பு வராரு. அந்த வட்டாரத்துல ரவுண்டு வரும். அது ஏன் இப்படி ரவுண்டு வரும்னு போட்டாருன்னு தெரியல. சும்மா அப்படியே ரவுண்டு வருவார் போல இருக்கு. ஏன்னா வேலையே இல்லை போல இருக்கு. அந்த வட்டாரத்துல ரவுண்டு வரும் ஏட்டு கந்தசாமி பிள்ளை, இவங்க தான் அந்த கேஸை கொண்டு வந்திருக்காங்க. கோயிலூர்ல உள்ள ஒருத்தனுடைய பிரேதம் அது. அவர்கள் சொல்ல காரணம்தான் இந்த டாக்டருக்கு பிடிக்கல. என்ன அப்படின்னா, இரத்த காட்டேரி அடித்து விட்டது என்று சொன்ன காரணம் இந்த மருத்துவருக்கு இது பிடிக்கல. ஈபிகோல பேயடிப்பதற்கு தனிப்பிரிவு என்பது இல்லை. இது புதுமை பித்தன் சொல்ற ஈபிகோ, இந்தியன் பீனல் கோடா. இந்த ஈபிகோவில் பேயடிப்பதற்குன்னு தனிப்பிரிவு இல்லை என்பதை தெரிந்து கொண்டிருந்தும் யாரு இந்த ஏட்டு கந்தசாமி பிள்ளை வெட்டியான் கூட்டை நம்புறதுதான் பெரிய ஆச்சரியமா இருக்கு இவருக்கு. டாக்டர் வீரபத்திர பிள்ளைக்கு பிரேத பரிசோதனை செய்ய இப்பெல்லாம் தெரியல. காரணம் என்னன்னா, கல்லூரி நாட்கள்ல படித்த போது இந்த அனாதை பிணங்களை அறுத்து பார்த்த அந்த நிலையோட அவருடைய பணி முடிஞ்சது. இப்போதான் புதுசா இந்த பிணத்தை அறுக்கக்கூடிய நிலை வருது. இந்த பட்டிக்குள் சரணாகதி அடைந்த பிறகு, வார்த்தையை கவனிங்க இல்லையா, அரசு மருத்துவமனையை எவ்வளவு நாசுக கிண்டல் பண்ற பாருங்க. இந்த பட்டிக்குள் சரணாகதி அடைந்த பிறகு அவருக்கு இதுவரைக்கும் பிரேத பரிசோதனைங்கிறது வந்ததே இல்லை. இதுதான் முதன் முறை. அதனால அவரே கொஞ்சம் திகைச்சு போய் தான் நிற்கிறார். ஊர்க்காரர்கள் பொது பகையினால் செய்த ஒரு குற்றத்தை மறைப்பதற்கு செய்யப்படக்கூடிய ஒரு முட்டாள்தனமான முயற்சியோ என்று நினைத்தார். ஊர்க்காரர்கள் சில பேர் தாங்கள் செய்த செயல்களை மறைப்பதற்காக வேண்டி இந்த மாதிரி இரத்த காட்டேரி என்று சொன்னார்களோ அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் இந்த டாக்டர் மனசுல ஓடுது. கம்பவுண்டர் நாயுடுக்கு ஆள் அனுப்பி விட்டு, யாருடா அது இன்னும் ஒரு சவுண்டு கொடுத்துட்டு அப்படியே நடந்து பிணவரையை நோக்கி கிளம்புறார். இவரை கண்டதும் அங்க இருந்த ஏட்டு கந்தசாமி பிள்ளை எழுந்து ஒரு சலாம் வைக்கிறாரு. என்ன கந்தசாமி பிள்ளை பய கதை விடுறானே என்று சிரித்தார் டாக்டர். பேய் பிசாசு இல்லை என்று சொல்ல முடியுமா? யார் சொல்றா? ஏட்டு கந்தசாமி பிள்ளை சொல்றார். பேய் பிசாசு இல்லை என்று சொல்ல முடியுமா? உடனே இவர் சொல்றாரு, பயம்தான் பேய். ரிப்போர்ட்ல பேய் அடிச்சதுன்னு எழுதி வையாதியும் சிரிச்சு துப்ப போறான். ஏன்னா படிச்சவங்களே இப்படி சொன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி. பயம்தான் பேய், ரிப்போர்ட்ல பேய் அடிச்சதுன்னு எழுதி வையாதியும் சிரித்து துப்ப போறான் என்றார் டாக்டர். நீங்கள் தான் முகத்தை பாருங்களேன், அப்ப தெரியும். என வெட்டியான், அந்த சாக்கை விளக்குடா, கோணிப்பை அந்த சாக்கை விளக்குடா என்று உத்தரவு போட்டார் கந்தசாமி பிள்ளை. டாக்டர் கையில் அரிக்கன் விளக்கை உயர்த்தி பிடித்து கொண்டு குனிந்து பிரேதத்தை பார்த்தார். கண் பிதுங்கி வெளியே தள்ளி கொண்டிருந்தது. சொல்ல முடியாத பயத்தில் முகத்தை வார்ப்பு எடுத்த மாதிரி அவ்வளவு கோரம். கிட்டி போன பற்களுக்கு இடையில் நாக்கு வெளியே தள்ளி கிடந்தது. அந்த நாக்க
பல்ல விளக்கி உள்ள தள்ளக்கூட முடியல. அந்த அளவுக்கு இறுகி போய் கடித்து கிடக்குறான். சாக்கை அப்புறம் எடுத்து ஏறி அப்படிங்கிறார் டாக்டர். பிரேதம் ஒரு பக்கமா சாஞ்சி கிடக்கு. முதுகுல பலத்த அறை விழுந்ததுனால அதை தேக்குவதற்காக உடம்பை வளைத்த அந்த பணம் ஓங்கி யாரோ அடிச்சிருக்கான் முதுகுல. அந்த வலி தாங்க மாட்டாம அப்படி வில்லு மாதிரி இப்படி வளைஞ்சு கிடக்குது அந்த பிணம். விரைப்பேறி கிடக்குது. கை விரல்களும் வக்கிரமாக முருகி கிடந்தன. சரி, உள்ள எடுத்துட்டு போய் மேஜர் பையின்னு ஒரு வைத்தியர் சொல்றார். உடம்புல கோரை ஒன்றையும் கோரைனா காயம், உடம்புல கோரை ஒன்றையும் காணல, ஆனால் அடிக்கு குனிந்த மாதிரி கிடக்குது என்று ஏட்டை பார்த்தபடியே கூறினார் டாக்டர். அந்த சமயம் இருட்டுல ஒரு உருவம் தெரியுது. யாரது அப்படின்னு ஒரு அதட்டல் கொடுக்குறாரு. நான் தான் நாயுடு என்று சொல்லிக்கொண்டே கம்பவுண்டர் நாயுடு உள்ள வர்றார். பேயடிச்ச கேஸ் கூட நம்ம ஆஸ்பத்திரிக்கு வருதுவே என்று சிரித்தான் டாக்டர் வீரபத்திர பிள்ளை. பேயா? அடிச்சா சாகத்தான். 2-3 நாளா இந்த பக்கம் ஒரு இரத்த காட்டேரி தரிகட்டு போய் அலையுது, அதாத்தான் இருக்கும் என்றார் நாயுடு. ஓ, நீரும் நம் பேயை நம்புறீரா? உருப்பட்டாப்புலதான் என்று சொன்னார் டாக்டர். சொல்லிட்டு, ஏல இன்னுமா எத்தனை நேரம் சவத்தை இழுத்து கிடத்த என்று அதட்டினார். கந்தசாமி பிள்ளை, நம்ம ராக்கன் பார்த்துக்கிடுவா, நீங்க வேணும்னா ஆஸ்பத்திரி வராண்டாவில் படுத்துக்கிடுங்க, காலையில வேலையை சுருக்கா முடிச்சிடுவோம் என்று சொல்லிக்கொண்டே ஆஸ்பத்திரி காம்பவுண்டுக்கு எதிரில் உள்ள தனது வீட்டிற்கு புறப்பட்டார் இந்த டாக்டர். சார், ஒரு நிமிஷம், நான் ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிக்கிட்டே இந்த கம்பவுண்டர் நாயுடு உள்ள போறார். கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வர்றார். வெட்டியார் சொல்றாரு, அணுவளவும் சந்தேகமே இல்லை, ரத்த காட்டேரி தான். யார் சொல்றா? கம்பவுண்டர் நாயுடு. உமக்கு என்ன பைத்தியமா? வேற வேலை இருந்தா போய் பாரும் என்று அதட்டினார் டாக்டர். இப்பவே வேணும்னா அறுத்து பாருங்க, நான் சொல்றது சரியா தப்பா என்று தெரியும் என்றார் நாயுடு. ஒரு நம்பிக்கையோட சொல்றார் நாயுடு. பார்க்க வேண்டியது உமது மூளைக்கு தான் வைத்தியம். இவர் கொஞ்சம் கேலியா, டாக்டர் கேலியாவும் கொஞ்சம் சற்று கோபமாகவும் சொல்றார். பார்க்க வேண்டியது உமது மூளைக்குத்தான் வைத்தியம் என்று சொல்லிக்கொண்டே மேல் துண்டை உதறி தோல்ல போட்டுட்டு கைகளை தோளுக்கு மேல் உயர்த்தி ஒரு சொடக்கு முறித்து கொட்டாவி விட்டார் டாக்டர். அவருக்கு இந்த செய்தியெல்லாம் பிடிக்கல. இந்த செய்திகள்ல உள்ள நம்பகத்தன்மை இல்லைங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அவருக்கு இது போர் அடிச்சு போச்சு. உயர்த்தி கைகளை சொடக்கு முறித்து கொட்டாவி வேற விட்டார். நீங்க என் கூட செட்டுக்குள்ள வாங்க, காண்பிக்கிறேன் என்று தமது கட்சியை நிரூபிப்பதற்காக அவசரப்பட்டார் கம்பவுண்டர். என்னதான் சொல்லுமே, நீங்க வாருங்க சார் என்று செட்டுக்குள் நுழைந்து பிணத்தின் மீது கிடந்த சாக்கை அகற்றினார் கம்பவுண்டர். டே ராக்கா, விளக்கு கொஞ்சம் வசதிப்படி என்று சொல்லி மடியில் இருந்த சூரி கத்தி ஒன்றை எடுத்தார் கம்பவுண்டர். என்னதான் காட்ட போறான்னு டாக்டரும் போய் பார்க்கிறார். கைய கத்தியால, சூரி கத்தியால கிழிக்கிறார் கம்பவுண்டர். மாங்காயை பிளந்து காட்டுவதை போல அந்த தோல், அந்த காயம் தெரியுது. ஆனா காயத்துல ஒரு சொட்டு ரத்தமும் இல்லை. அதை பாருங்கன்னு சொல்லி டாக்டர்கிட்ட காமிக்கிறார். ரத்தம் இருந்தாலும் பிணமான பின் வடிவதை எங்கே கண்டீர்? ரத்தம் இருந்தா கூட குணமா போனதுக்கு அப்புறம் எப்படி வடியும் அப்படின்னு டாக்டர் சொல்றார். ரத்தம் வடியாது, உறைந்தாவது இருக்க வேண்டுமே, எங்கே பாருங்கள் என்றார் நாயுடு. டாக்டர் குனிந்து பரிசோதித்து பார்த்தார். ரத்தத்தை வடிகட்டி பொழிந்தெடுத்த சதை போல கிடந்தது பிணம். சக்கையா பொழிஞ்சு ரத்தத்தை, ஏன்னா இந்த ரத்த காட்டையில் நல்லா உறிஞ்சி குடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம். ரத்தத்தை வடிகட்டி பொழிந்தெடுத்த சதை போல கிடந்தது பிணம். டாக்டர் வேறொரு இடத்தில் பரிசோதிக்கும்படி சொன்னார். அங்கும் அப்படியே இருந்தது. டாக்டருக்கு புல்லரித்தது. இங்க பாருங்க, கடைசியா டாக்டரையே குழப்பி விட்டாங்க. இந்த இரத்த காட்டேரியில நம்பிக்கை இல்லாத டாக்டரும் இப்போ அவருக்கே ஒரு அச்சம் வருது. டாக்டருக்கு புல்லரித்தது. அப்புறம் அவருடைய நாக்கு மேல்வாயில் ஒட்டி கொண்டது. யாருக்கு? அவருக்கே, டாக்டருக்கே மேல்வாயில ஒட்டிட்டு. சரி வாங்க போவோம் என்றார் கம்பவுண்டர். இவன் ரத்தம் எங்கதான் போயிருக்கு, பார்க்க வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு, கோயிலூர் கனியான் செத்து போனானே, அவனை புதைக்கத்தானே செஞ்சாங்கன்னு ஒரு ஐடியாவும் கொடுக்குறாரு.
உடனே ராக்கன் ஆமாஞ்சாமி அப்படின்றான். இல்லையா? இப்ப என்னது, நடங்க. இவன் எப்போ செத்தானா? சாயங்காலம். வாங்க நாம போய் அதை பார்ப்போம்னு கம்பவுண்டர் கூப்பிடுறாரு. அவ்வளவு நிச்சயமா உமக்கு? அப்படியானா போவோம் என்றார் டாக்டர். ஏன்னா அந்த இடத்துலதான் இந்த காட்டேரி, ரத்த காட்டேரி அடிச்சிருக்கதா நம்புறாங்க. யாரு? கம்பவுண்டரும் ராக்கனும் நம்புறாங்க. எட்டு கந்தசாமி பிள்ளையும் நம்புறாரு. நம்பாதவர் இவர் மட்டும்தான், டாக்டர் மட்டும்தான். ஆனா அவரும் கடைசியா நம்பிடுவார் போல இருக்கு. ஏட்டு பிள்ளையையும் கூட்டி செல்வோம், இல்ல ராக்கா மம்பட்டியை எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லி ராக்கான்னு கூப்பிடுறாரு. நான் வரமாட்டேன் சாமின்னு அவன் கொலையா பயப்படுறான். நாங்க இருக்கிறப்ப என்னடா பயம், சும்மா வா, ஒன்னும் நடக்காது என்று தேற்றினார் கம்பவுண்டர். இது ஒரு சீன் முடிஞ்சது. அடுத்தது இந்த கோயிலூர், இந்த கோஷ்டியெல்லாம் கோயிலூர் சுடுகாட்டை நோக்கி போயிட்டு போகும்போது மணி 12. வானத்துல ஒரு மேகம் கூட கிடையாது, நிலவொளியும் கூட இல்லை. சுடுகாடு ஆற்றங்கரையில இருந்தது. அதுல ஒரு வெட்ட வெளி, ஒன்றிரண்டு பனை மரங்கள் முளைத்து கிடந்தன. எங்கடா அவனை புதைச்சாங்க என்று கேட்கிறார், அதட்டினார் டாக்டர். தம்மை இழுத்தடிக்கிறாங்களோன்னு அவருக்கு கொஞ்சம் எரிச்சல் வருது. அதோ அந்த குத்துக்கள் தெரியுதே, அதான் சாமி என்றான் ராக்கன். அவன் சொல்லி வாய் மூடவில்லை. அப்போதான் இல்லையா, பின்னணியில சில ஓசைகள் தோணுது. நாயின் ஊளை போல ஆரம்பித்த அந்த ஓசை கணத்துக்கு கணம் கூடி ஆந்தையின் அலறலாக மாறி வெறும் பேய் சிரிப்பதாக வான்முகட்டை கிழித்தது. அப்போ பயம் மனசுல ஏற்படக்கூடிய பயம், ஒரு நாயின் ஊளை போல ஆரம்பித்த அந்த சத்தம் ஆந்தையின் அலறலாக மாறி வெறும் பேய் சிரிப்பதாக வான்முகட்டை கிழித்தது. வானம் வர கிழித்தது. எல்லோரு காதலையும் அது விழுது. கடகடவென்ற விக்கி விக்கி சிரிப்பது போன்ற ஒரு அலறல் ஒரு கணம் வானத்தையே நிறைத்தது. அடுத்த கணம் அமைதி, அந்த பேய் அமைதி. நடந்து கொண்டிருந்தவர்கள் யாவரும் தரையுடன் தரையிட்டது மாதிரி கல்லாய் உறைந்து நின்றனர். தரையோட தரையா ஒட்டிக்கிட்டாங்க. இந்த டாக்டரையும் சேர்த்துதான். சாமி நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான் ராக்கன். மண்வெட்டியே ஓடிய வேகத்துல அவன் கையை விட்டு கீழே விழுந்தது. ஆனா அதை அவன் எடுத்துக்கிட்டே ஓடுறான் திரும்ப. நாய் ஊழையிட்ட மாதிரி இருந்ததுன்னு என்றார் ஏட்டுப்பிள்ளை. சுடுகாட்டில் நாய்க்கா பஞ்சம், அது நாய் இல்லை என்றார் கம்பவுண்டர். நாய்க்கா பஞ்சம்னு சொல்றாரு, அது நாய் இல்லை அப்படிங்கிற ஒரு பயத்தையும் தோன்றார். மூவரும் அந்த கனியானை புதைத்திருந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். கம்பவுண்டர் நாயுடு அவர் விளக்கை உயர்த்தி பிடித்து கொள்ள, ஏட்டுப்பிள்ளைதான் என்ன பண்றாரு, வேஷ்டியை வரிந்து கட்டிட்டு அந்த பணவர அந்த கல்லறைக்குள்ள இறங்குறார். ஆற்றருகில் உள்ள இடம், அதனால வெட்ட வெட்ட மணல் எளிதா வெளியே வருது. அதோ வெள்ளையா என்னமோ தெரியுது என்றார் கம்பவுண்டருடன் ஒட்டி கொண்டிருந்த டாக்டர். கடைசியா டாக்டரே பயம் கட்டிட்டாங்க. அதோ வெள்ளையா இது என்னமோ தெரியுது என்றார் கம்பவுண்டருடன் ஒட்டி கொண்டிருந்த டாக்டர். அப்ப அவருக்கும் அந்த பயம் தொற்றி கொண்டது. ஏட்டுப்பிள்ளை மண்வெட்டியை குழிக்கு வெளியே எறிந்து விட்டு கைகளால் மண்ணை பரசி எடுக்க ஆரம்பித்தார். பரசி ஏதாவது கிடைக்குதான்ட்டு. அப்போ ஒரு வேஷ்டி, இந்த வெள்ளையா இருக்குது வேஷ்டி, வேஷ்டியை எடுத்து அதை இழுக்கிறார். வேட்டியை பிடித்து நுனியை பிடித்து இழுக்கிறார். அது தூக்கும் போது அந்த பணம் தென்படுது. அது 4 நாட்களுக்கு முன்னாடி புதைக்கப்பட்ட அந்த பணம். ஆனா இப்பவும் அது நெற்றியில இருந்த சந்தனம் குங்குமம் அழியற. கழுத்துல கிடந்த மாலை வாடவே இல்லை. பிரேதம் போல கட்டப்பட்டு ஒருவன் படுத்து தூங்குவது போலவே அந்த பணம் தென்பட்டது. அந்த அளவுக்கு புதைச்சிருக்காங்க. இப்போ டாக்டர் அதை கூர்ந்து பார்த்துட்டு எதையோ பார்த்துட்டு அலறாரு. அவன் எம ஆடுது என்று அலறிக்கொண்டே விளக்கை நழுவ விட்டார் டாக்டர். இல்லையா? டாக்டரே அந்த அச்சம் தொற்றி கொண்டது. நல்ல காலம் கம்பவுண்டர் அதை ஏந்தி கொண்டார். பிரேதத்தின் வலதியமை ஆடியது. யாவரும் அதையே பார்த்து கொண்டு நின்றார்கள். பிணம் எழுந்து உட்கார்ந்து பேசும் என்று எதிர்பார்ப்பது போல் இருந்தது அவர்கள் பார்வை. இந்த பணம் எழுந்து உட்கார்ந்து இவங்களோட ஏதோ இல்லையா உரையாடுவது கிளம்புறது மாதிரியான ஒரு தோற்றம் அவருடைய பார்வையில இருந்தது. வலது கண் இமைகள் மெதுவாக அசைந்தன. எது? பிணத்தோட வலது கண் இமைகள் மெதுவாக
அசைந்தன. உள்ளிருந்து சிரமப்பட்டு ஒரு கருவண்டு வெளியே வந்தது. வெளிச்சத்தை கண்டு திகைத்தது போல தள்ளாடியது. ஏன்னா அந்த டார்ச் லைட் வெளிச்சம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்த உடனே அது தள்ளாடுது. அந்த கருவண்டு சிறகை விரித்து உயரை பறந்து சென்றது. வண்டுகளைப் போல அது ரீங்காரம் இடவில்லை, பாத்தியரா என்றார் நாயுடு. இவருக்கு இல்லையா பீதியை கிளப்புறதே வேலையா போச்சு. வண்டுகளைப் போல அது ரீங்காரம் இடவில்லை, பாத்தியரா என்றார் நாயுடு. ஏன்னா அதில் உள்ள ரத்தத்தையும் உறிஞ்சிட்டோன்னு யோசிக்கிறாரோ என்னவோ. வண்டு போனதையே பின்பற்றிய கண்கள் அதை இருளில் இழந்தன. இதோ பாருங்கள் என்று பிரேதத்தின் கரத்தை வலது கையை கத்தியால் கிழித்து காயத்தை விரித்து பிடித்தார் நாயுடு. புது ரத்தம் குபு குபு என்று பொங்கி அவர் விரல்களை நனைத்தது. நாயுடுவினைய விரல்களை நனைக்குது. இப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, அங்க உரிந்து குடித்த அந்த காட்டேரி உரிந்து கொடுத்த ரத்தமெல்லாம் இங்கதான் இந்த பணத்துல தேங்கி கிடக்கு. அது ஒருவேளை இந்த பணம் தான் இரத்த காட்டேரியா மாறி அங்க இருக்கக்கூடிய அந்த வந்த பணத்தினுடைய ரத்தத்தை எல்லாம் உரிந்து குடித்து விட்டது போல ஒரு தோற்றம் வருது. எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. மூவரும் ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்தார்கள். யாரு? கம்பவுண்டர், டாக்டர், ஏட்டு கந்தசாமி பிள்ளை மூவரும் ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்தார்கள். இப்போ ஏட்டுப்பிள்ளை கேட்கிறார், ரிப்போர்ட் எப்படி எழுத? இவர் கொஞ்சம் அமைதியா இருந்துட்டு டாக்டர் கம்பவுண்டர் சொல்றார், டாக்டர் கூட சொல்ல. கம்பவுண்டர் சொல்றாரு, பயத்தால் மரணம் என்று எழுதி போடும். சொல்ல வேண்டியவர் யாருன்னா டாக்டர் தான் சொல்லணும். ஆனா கம்பவுண்டர் முந்திக்கிட்டு சொல்றாரு, பயத்தால் மரணம் என்று எழுதி போடும். உடனே டாக்டர் நாயுடு, இது எப்படி தெரிந்தது அப்படின்றார். கதையினுடைய கடைசி நிலைக்கு நாம வரோம். அவன் ஜாதகத்தை பார்த்திருக்கிறேன். அவனுக்கு செவ்வாய் தோஷம். அந்த ஜாதகம் எல்லாம் இரத்த காட்டேரி தான் என்றார் கம்பவுண்டர். ஜாதகத்தை நான் பார்த்திருக்கேன். அவனுக்கு செவ்வாய் தோஷம், அந்த ஜாதகம் எல்லாம் இரத்த காட்டேரி தான் என்றார் கம்பவுண்டர். இதுல ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு தான். ஆனா இந்த மக்கள் சில நம்பிக்கைகள், அசைக்க முடியாத சில நம்பிக்கைகளோடு வாழ்கிறார்கள். அந்த நிலையை எப்படி மாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் இந்த செவ்வாய் தோஷம். ஏன்னா செவ்வாய் தோஷத்தினால இப்போ இல்லை, இப்போ திருமணம் நடைபெறாமல் இல்லை. ஆனா நான் சென்னைக்கு சென்ற சமயம் 1996 6 நல்ல நினைவு இருக்கு. அப்போ என்னோடு பணியாற்றிய ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம்னாங்க 96. அப்போ அந்த பெண்ணுக்கு வயசு 24. செவ்வாய் தோஷம்னா செவ்வாய் தோஷம் உள்ள மணமகனைத்தான் திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான காத்திருந்து கடைசியா 32 வயசுலதான் அந்த பெண்ணுக்கு திருமணமே நடந்தது. பெரிய வருத்தம் எனக்கு. ஏன்னா 24 வயசு இங்க 30, கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் அந்த பெண்ணு ஒரு செவ்வாய் தோஷம் முடித்த ஒரு மனிதரை தான் கட்டணும்னு அந்த பெண்ணு காத்திருக்காளோ இல்லையோ, அவங்க வீட்டுல அப்படித்தான் இருக்கணுங்கிற ஒரு இது, அந்த தோற்றம். அதுல கடைசியா அந்த பெண்ணு 8 ஆண்டு காலம் இந்த வாழ்க்கையை இழந்து 32 வயதுலதான் திருமணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 பெண் குழந்தைகள் பிறந்து நல்லா தான் இருக்காங்க. அந்த கணவரும் நல்லா தான் இருக்காரு, அந்த பெண்ணும் நல்லா தான் இருக்கு. 2 பெண் குழந்தைகள், அதுல ஆண் குழந்தை இல்லைங்கிற வருத்தம் தவிர மற்ற எந்த வருத்தமும் அந்த தம்பதிகளுக்கு இல்லை. ஆனா இந்த செவ்வாய் தோஷங்கிறது எப்படி நம்முடைய சமுதாயத்தில் புகுந்தது, அதே போல மேலை நாடுகள் எல்லாம் இந்த மூட நம்பிக்கை எப்படி வளர்ந்தது, அது நமக்கு தெரியல. ஆனா நான் சில இதெல்லாம் படிக்கும்போது, சில செய்திகளை வாசிக்கும் போது நான் பார்த்தேன், பேனாவை நம்ம இல்லை ஒரு காதலன் அல்லது காதலி பேனாவை பரிசு கொடுத்தா அந்த காதல் பிரேக் ஆயிரும். இது யாரு கண்டுபிடிச்சா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. இன்னும் இப்போ தற்காலத்துல உள்ள மூட நம்பிக்கை, காதலனோ காதலியோ தன்னுடைய கால் நகங்களை, கை நகம் இல்லை கால் நகங்களை வெட்டி பழச்சாற்றில் போட்டு அதை குடித்தால் காதல் வலுப்பெறுமா. இது எந்த அளவுக்கு முட்டாள்தனம், மூடத்தனம். அதை எத்தனை வள்ளலார் வந்தாலும் இல்லையா, எத்தனை பெரியார் வந்தாலும் இந்த மூட நம்பிக்கையை மாற்றவே முடியாதோ அப்படிங்கிற தோற்றம் தான் வருது. உண்மையிலேயே மிக சிறப்பான ஒரு கதை. இந்த கதையில என்ன சொல்ல வர்றாருங்கிறத நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன். பின்னூட்டத்துல பல அறிஞர் பெருமக்கள் நீங்க சொல்வீங்க, அதை நான் அமைதியா கேட்கிறேன். நன்றி ஐயா, வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. மிக்க மகிழ்ச்சி.
தொடக்கமே மூடப்பழக்க வழக்கத்தை வந்து ஒரு சரியான சாடல். இந்த உலகம் அப்படித்தான் இருக்கு. தொட்டது 90க்கும் அதாவது நான் அடிக்கடி சொல்றது உண்டு. சாமிய கும்பிடுறத காட்டிலும் சாமியார கும்பிடுற உலகமா மாறிக்கிட்டு இருக்கு. சாமி என்னன்னே தெரிய சாமின்னா என்ன? இறைவன்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. நமக்கெல்லாம் இறை நம்பிக்கை உண்டு. ஆனால் மூடப்பழக்க வழக்கத்த நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது அதுவும் காலையில தொலைக்காட்சிய எடுத்தோம்னாவே அதுதான். மிதுன ராசி நேயர்களே நீங்க கிழக்க போகாதீய, விருச்சிக ராசி நேயர்களே மேற்க போகாதீய, எங்கேயுமே போக்கூடாது. இந்த களவாணிப்பயலுகளுக்கு மட்டும் வாய்ப்பு நெறைய இருக்கு. இந்த வார்த்தைய சொல்றதுல எனக்கு ஒண்ணும் பயம் கிடையாது. ஒரு 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 பாசிட்டிவா ஒரு நேர்மறை சிந்தனையா அதுல சொல்றதே கிடையாது. நீங்க பொறந்துட்டு அவன் எல்லாமே உண்மையிலே என்ன சொல்றது? ஒருத்தன் ஒரு கார் ஓட்டிட்டு போறான். இன்னைக்கு நீங்க வாகனத்தில் போகும்போது கவனம்னா, அவன் எப்படி கார் ஓட்டுவான்? ஓட்டிட்டு இருக்கும்போதே ஒரு பயம். எதுத்தாப்புல ஒரு ஆடு நான் என்ன பண்ணுவேன்? மோதிட்டேனே அப்படின்னு மோதிருவான். ஆக இந்த உலகம் எல்லாம் ஒரு ஒரு எதையுமே நான் சொல்றது மதங்களாக இருக்கட்டும், அல்லது அறக்கருத்துகளாக இருக்கட்டும், மனிதனை நேர்மறை சிந்தனை ஆக்குவதற்கான ஒரு புதிய செயல்பாடு. அத விட்டுட்டு நீங்க சொல்றது மாரி நீங்க மலேசியா, சிங்கப்பூர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒரு குறிப்பிட்ட எண் வந்து இருக்கவே இருக்காது. எனக்கு அது எந்த எண்ணுன்னு எனக்கு நினைவுக்கு வரல. மலேசியா, சிங்கப்பூர் போயிட்டோம்னா, லிஃப்ட்ல அந்த நம்பர் 7ஆம் நம்பரா என்னன்னு எனக்கு தெரியல. அதுக்கு பதிலா 6ஏன்னு இருக்கும். 7ங்கிற இருக்கவே இருக்காது. ஏன்னா, அந்த 7ஆம் நம்பர் வந்து ஏதோ பயமா. அப்படியும் இன்னும் உலகம் இருக்கு அப்படிங்கிற உலகத்துல தான் நாம இருக்கிறோம். ரொம்ப நல்ல கதைய உங்களுடைய பாணியில ரொம்ப ரசிச்சு, சிரிச்சு கதை சொல்லும்போது எங்க பிரபா ஐயா தான் சொல்லுவாங்க. கதை சொல்லும்போது பதட்டம் இருக்கக்கூடாது அப்படிம்பாங்க. அந்த பதட்டம் உங்கள்ட்ட கொஞ்சம் கூட கிடையாது. அதையும் செவ்வாய் தோஷத்த இவ்வளவு ரசிச்சு சொன்ன மனுஷன் நீங்களா தான் இருக்கீங்க. அ நல்ல உண்மையிலே தான். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. பாலசுப்ரமணியாவுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களும், பாராட்டுக்களும். வழக்கம் போல் பின்னிடத்தை தொடங்கி வைக்கிற நம்முடைய புதிய நாயகர் கணேசன் சாத்தூர் ஐயா. சிங்கக்குட்டி வாங்க. வாழ்க வளமுடன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று உண்மையிலேயே செவ்வாய் தோஷம் என்ற ஒரு மூட நம்பிக்கையை வலியுறுத்துவதாக புனையப்பட்ட ஒரு கதை. இந்த கதையை ஐயா பாலசுப்ரமணியம் ரொம்ப சிறப்பா சொன்னாங்க உண்மையிலேயே. ஆனா இந்த கதையை பொறுத்த மட்டும் இன்றைக்கு நமது மருத்துவர் தான் இதுக்கு உண்மையான ஒரு காரணங்களை கண்டுபிடித்து அவர் பின்னூட்டம் வழங்க வேண்டி இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நமது டாக்டர் இணையல. ஒருவேளை எதுவும் வேலையா போயிட்டாங்களான்னு தெரியல. ஆனா இந்த கதையில பாத்தீங்கன்னா ஒரு கேலியும் கிண்டலும் நையாண்டியும் சொல்றது மாதிரி தான் இதை ஓடிக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் இப்பயும் தெய்வம் இருக்கு அப்படின்னு சொல்றது போல இந்த பேய் பிசாசுங்கிறது நம்ம இருக்குன்னு ஒரு சில நேரங்களை நம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருது. ஆனா அதை நம்ம மூட நம்பிக்கைன்னு சொல்ல முடியல. இருந்தா கூட இந்த கதையை செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறத வச்சுட்டு நம்ம புதுமை பித்தன் ஐயா ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா நீங்க தேவகோட்டை இந்த மாதிரி காரைக்குடி சைடுகள் எல்லாம் நாட்டுக்கோட்டை செட்டியார்களுடைய இதை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் பொங்கல் தினத்திற்கு மறு செவ்வாய் அன்று செவ்வாய் பொங்கல்னு வச்சு ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்க. இதுல அவங்களுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா, எந்த நாட்டுல இருந்தாலும் சரி, எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, குடும்பத்தோட அங்க வந்துருவாங்க அந்த செவ்வாய்க்கிழமை மட்டும். அத்தனை பேரையும் நம்ம பார்க்கலாம். அத்தனை குடும்பத்தையும் பார்க்கலாம், அத்தனை பிள்ளைகளையும் பார்க்கலாம். அந்த எங்கெங்க வேலை செய்யறாங்களோ அவங்க பூரா வந்துருவாங்க. அப்ப அந்த செவ்வாய்க்கிழமைக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து செவ்வாய் பொங்கல் ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா இது நான் நாட்டரசங்கோட்டையில் இருக்கும்போது அவங்களுடைய இந்த பொங்கல், அந்த செவ்வாய் பொங்கல் என்று நான் கலந்து கொண்டு பார்த்துருக்கேன். ரொம்ப ஆச்சரியப்படுவேன். ஆனா அதே போல் எல்லா பகுதிகளிலும் இருக்க நாட்டுக்கோட்டை செட்டியார்களுடைய பொங்கலும் அப்படித்தான் இருக்கும்னு நான் நினைக்கின்றேன். அப்போ செவ்வாயை அவங்க அவ்வளவு சிறப்பா கொண்டாடுறாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு சிலது நான் நையாண்டியா சொல்றது பாருங்க. அதாவது பட்டணத்துக்காரர்களை போற நாகரிகமான வியாதிகள் பெறுவதில்லை. பாருங்க, மனுஷன் வியாதி வர்றது கூட கொடுத்து வச்சிருக்கணும்னு ஒரு இது சொல்லுவாப்ல, நாய சொல்லுவாப்ல. அதே மாதிரி பட்டணத்துக்காரங்களுக்கு பூராமே பாத்தீங்கன்னா நாகரிகமான வியாதி வருதான். வியாதி வருது, அதை நாகரிகமான வியாதி அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லி கொண்டு போறாப்ல. அதே மாதிரி இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா ரத்த காட்டிலே அடித்து விட்டதால்
அந்த பள்ளன் மாண்டு போனதாக கூறப்படுகிறது. ஈபி கோவில் பேய் அடிப்பதற்கு தனி பிரிவு இல்லை. பாருங்க, பேய் அடிச்சு செத்து போயிட்டான்னு சொல்லி ஈபி சட்டத்துல இந்தியன் பீனல் கோட்ல எழுத முடியாது அப்படிங்கறது வந்து அவரு எவ்வளவு ஒரு சிறப்பாக நம்ம எல்லாம் ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு தன்மையில செஞ்சுட்டு போறாரு அப்படின்னு சொல்ல முடியுது. இருந்த டாக்டர் இருக்கிறார். டாக்டருக்குமே வந்து அவருக்கு வந்து ஒரு சில வேலையில இவங்கள வந்து இந்த கம்பவுண்டர் வந்து அதை இதை சொல்லி அவரை மனச மாத்திறாரு. ஆனா எல்லாருக்குமே பாருங்களேன், ரத்தம் வருதா இல்லையோ கையில வந்து ரத்தம் இருக்கிற மாதிரி மணலை வைத்து தேய்த்த மாதிரி ஏட்டு பிள்ளை வந்து கைய தேய்ச்சுக்கிறாரு. இப்படியே சொல்லி கொண்டு போறாங்க. ஆனா இதுல வந்து உண்மையிலேயே செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது வந்து இப்பயும் பாத்தீங்கன்னா ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருக்குன்னு ஐயா சொன்ன மாதிரி பொண்ணு கிடைக்கிறது முடியல, மாப்பிள்ளை கிடைக்க முடியல. அதே மாதிரி மாப்பிள்ளையை தேடி தேடியே அழுத்து ஓஞ்சு போய் கிழடு தட்டி போயிடுறாங்க. அப்படியெல்லாம் போறாங்க. ஆனா அத வந்து சாதகத்துல பார்க்கும்போது அந்த சாதக சோதிடர்கள் வந்து அதை வலியுறுத்தி தான் சொல்றாங்களே ஒழிச்சு, அதுக்கான ஒரு சரியான தீர்வை சொல்ற மாதிரி தெரியல. இது இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்கு. பாருங்களேன், இப்ப ஜாதகம் பார்க்கலாம், இத்தனை பொருத்தம் 7, 10 பொருத்தம் இருக்கணும், 12 பொருத்தம் இருக்கணும். இத பார்க்காம இருக்கவே முடியல. ஒரு சில பேர் நம்பிக்கையே இல்ல. இதுல என்னய்யா மூட நம்பிக்கை இருக்கு? நம்மலாம் பார்க்க வேண்டியதில்ல அப்படின்னு நினைச்சா கூட, அத பார்க்க வச்சிடுறாங்க. அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்றைய சூழ்நிலையில இருந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம மாறி என்னைக்கு வரப்போகுது நம்மளுக்கு தெரியல. ஆனா இந்த கதையில வந்து என்னன்னா, புதுமைப்பித்தன் ஐயா வந்து சிறப்பா சொல்லியிருக்காங்க. செவ்வாய் தோஷம்னு சொல்லிட்டு வந்து மக்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணி கெடுத்து குட்டிச்சோரா ஆக்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் இல்ல. அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ரத்த காட்டாரி பாருங்க, அந்த ரத்த காட்டாரி இவருடைய ரத்தத்தை பூரா உறிஞ்சு குடிச்ச மாதிரி அதை சொல்றாப்புல. உண்மையிலேயே ஒரு சிறந்த கதைதான். ஒரு மூட நம்பிக்கையை வந்து அடியோட ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லக்கூடிய தன்மைதான். மக்களிடத்துல அந்த பயத்தையும் வந்து எல்லாத்துக்குமே பயந்துகிட்டு இருந்தா முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப சிறப்பான ஒரு கதை. ஐயா பாலசுப்ரமணியா ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. உண்மையிலேயே அருமையான கதை தான். இன்னைக்கு ஒரே குறை வந்து நமது மருத்துவர் இதுல இணைஞ்சாருன்னா நமக்கு இதுக்கெல்லாம் ஒரு விடை கிடைத்து. நன்றி, வாழ்க வளமுடன், வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி தோழமையே. ஆனா நீங்க சொன்ன கருத்தை நான் முழுமையா ஏத்துக்கிறேன். பார்க்க வைக்கலைனாலும் பார்க்க வச்சிடுறாங்கன்னு சொன்னீங்க பத்திலா, அது 100க்கு 100 உண்மை. எங்க தேவகோட்டையில மருத்துவர் சுப்பிரமணியம்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் இறந்து போயிட்டாரு. அவரு திராவிட கொள்கையில ரொம்ப தீவிர பற்றாளர். தூய தமிழ் பேசக்கூடியவர். அவர் இறந்துட்டாரு. இறந்த பிறகு ஒரு மகனாரும் மருத்துவர் தான். அவரும் அப்படித்தான். அவர் பொண்ணுக்கு சமீபத்துல திருமணம். மாப்பிள்ளை வீடு பார்த்தீங்கன்னா, முழுக்க 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 என்ன சொல்றது? அ இறைவன் மீது இருக்கக்கூடிய எல்லா அந்த என்ன ஆகம விதிப்படி நடக்கணுமோ, அப்படித்தான் கல்யாணம் நடத்தணுங்கிற தீவிரத்துல இருந்தாங்க. இவரு எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு, கேட்கல. ஆனா பொண்ணு எனக்கு இந்த மாப்பிள்ளை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிருச்சு. கடைசியில என்ன பண்ணாரு அப்படின்னா, கடைசி வரையும் அவர் மேடை ஏறவே இல்ல. கடைசி வரையும் நீங்க என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு கடைசி வரையும் அவர் மேடை ஏறல. அவங்க வீட்டம்மாலாம் கூப்பிட்டாங்க. இல்ல என்னுடைய கொள்கைக்கு நான் மறுக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனால் வேறு வழி இல்ல. நீங்க சொல்றது மாரி பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து எத்தன பொன் ஏழுமலையா சத்தம் போட்டு பேசினாலும், இன்னும் உலகத்துல இருக்கவங்க இன்னும் அப்படித்தான் இருக்காங்க. அத ஒண்ணும் மாத்த முடியாது. நீங்க சொன்ன கருத்த நாமும் ஏத்துக்கிறோம். நம்மளே வேண்டாம். இப்ப நானே இருக்கேன். நாளைக்கு எங்க பாப்பாவுக்கு இல்ல அதெல்லாம் ஜாதகம்லாம் பார்க்க மாட்டேன்னா, மாப்பிள்ளை வீட்டுக்காரன் அந்த வேலையெல்லாம் விட்டுரு. அதெல்லாம் பொருத்தம் பார்க்கணும் வர்றதுன்னா வா, இல்லைன்னா வேண்டான்ட்டாங்கன்னா பயப்பட வேண்டியது. அதனால நல்ல கருத்து. அந்த கருத்தை நாமும் ஏற்றுக்கொள்கிறோம். பொன் ஏழுமலை தோழர். வணக்கம். முதல்ல உங்கள இருந்து தான் தொடங்க வேண்டியதா இருக்குது. செவ்வாய் தோட்டம் நூல் இல்லாத உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன் நானு. அதாவது மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க இல்லையா? அது வந்து அது தவறு. மாற்ற முடியாதுன்னா, நம்ம நினைக்கிற வேகத்துல மாறல அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிடணும். பெரியார் வந்து அந்த நேரத்துல இப்ப யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் வந்து அவர் 1930களிலேயே பேசியிருக்கிறார். அப்போ எந்த அளவுக்கு அவருக்கு எதிர்ப்பு வந்தது. அந்த கருத்துக்கள் மக்கள் மத்தியில வந்து ஒரு இயல்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. அதிரடியான கருத்துக்களா தான் இருந்திருக்க முடியும். ஆனால் உலக வரலாற்றிலேயே பெரியாரைக்கு முன்னையும் பின்னையும் நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. இறை மறுப்பு, இந்த மோசடி இத பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. ஆனால் இந்தியாவுல இல்ல, உலகம் முழுக்கும். ஆனால் 20ஆம் நூற்றாண்டில் அப்படி பேசி மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு
பாராட்டப்பட்ட தலைவர் உலக அளவிலேயே பெரியார் ஒருத்தர் தான். அதை எடுத்துக்கிறாங்க. அவங்க இறை மறுப்பை வந்து எடுத்துக்கலனா கூட மற்ற நிறைய கருத்துக்களை எடுத்துக்கொண்டதுனால தான் இப்போ வந்து 67லேருந்து இன்றைய வரையிலையும் வந்து திராவிட இயக்க ஆட்சி தான் இருக்குது. பெரியார் அண்ணா பேரை சொல்லாத ஆட்சி இங்க வரல. ஆகையினால மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் இருந்தாலும் அந்த வேறாக இருக்க முழுதும் களையப்படல அப்படின்னு ஒன்னா சொல்லலாம். இதுல செவ்வாய் தோஷத்துல வந்து பரிகாரம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லி அதுக்கு ஏதோ காசு வாங்கிக்கின்னு சரின்னு செஞ்சு விட்டுறாங்க. இதெல்லாம் என்னன்னா பயத்தின் அடிப்படையிலன்னு சொல்லிட்டாரு. சாத்தூர் கணேசன் கூட சொன்னாரு. பயம், அதாவது கடவுள் நம்பிக்கைக்கே மூல காரணம் பயமும் பேராசையும் தான். ஒன்றும் பயம், நான் கடவுள் கண்ணை கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி சின்ன பசங்களுக்கு சொல்லுவாங்க. ஆனா பேராசை இருக்குது பாரு, எனக்கு செல்வத்தை கொடு, எனக்கு கல்வியை கொடுது அப்படின்னு சொல்லக்கூடிய பேராசையும் இதுக்கு வந்து ஒரு அடிப்படை. ஏன் ஒரு பாடல் வருது, யார் எழுதுன? பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா அப்படின்னு பாடுறாங்க. அதாவது நான் உனக்கு என்ன கொடுக்குறேன், நீ எனக்கு என்ன கொடு அப்படின்றது கொடுத்து வாங்குவது. அந்த மாதிரியான ஒரு வணிகமா தான் அது இருந்திருக்குது. அது மாதிரி இந்த கடவுள் நம்பிக்கையோட அதனுடைய ஒரு மூலக்கூறு தான் இந்த ஜோசியம் அப்படின்றது. அவரு தொடர் கருமூனன் கூட வருத்தப்பட்டார். எதிர்மறை சிந்தனையாகவே இருக்குது, அது நேர்மறை சிந்தனையா இல்லை இந்த கடவுள் நம்பிக்கை, அது சார்ந்த மதங்களும் அப்படின்னாரு. அது வந்து நீங்க அடிப்படையே வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு பயத்தை உருவாக்கணும்னா அது நேர்மறை சிந்தனை மூலம் வந்து அறிவை தான் தெளிவு பண்ண முடியும். ஆனால் பயத்தை உருவாக்குவது என்பது எதிர்மறை சிந்தனையால மட்டும்தான் முடியும். அதுலயும் நிறைய பேர் வந்து அதை வந்து நல்ல உரமிட்டு வளர்த்திருக்கிறார்கள். அதுதான் நம்ம யோசிக்கணும். இப்ப எடுத்துக்கங்களேன், இப்ப நம்ம அறிவியலாளர் இங்க வந்து நோபல் பரிசு வாங்கினவர் சர் சி.வி. ராமன் அப்படின்னு சொல்றாங்க. அவர் இந்த சர் சி.வி. ராமன் வந்து குழந்தை திருமணத்தை ஒழிப்பதை வந்து கூடாதுன்னு சொன்னார். குழந்தை திருமணத்தை கூடாது, நம்மளுடைய வந்து என்னது முன்னோர்கள் செய்தது, இல்லை வந்து சாத்திரங்கள் சொல்கின்றது, ஆகையினால நீங்க வந்து குழந்தை திருமணத்தை ஒழிக்க முடியாதுன்னு சொன்னார். அது மாதிரி சத்தியமூர்த்தி ஐயர் என்ன சொன்னாரு, இந்த தேவதாசி ஒழிப்பை வந்து எதிர்த்தார். அதையும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இவங்க 2 பேரும் வந்து அறிவில் இன்னும் குறைந்தவர்கள் அவர்கள் இல்லை, அறிவில் சிறந்தவர்கள் தான். ஆனால் அவர்களுக்கு அறிவு என்ன சொல்லுதுன்னா, மதத்தை காப்பாத்து, அப்பதான் வந்து நம்முடைய மேலாண்மையை நம்ம நிறுவ முடியும், நம்ம மக்களை முட்டாளா வச்சிருக்க முடியும் அப்படின்ற அந்த கருத்துல அவங்க தெளிவா இருந்திருக்கிறாங்க. அதனால அது மாதிரி அறிவாளிகள் கூட நேர்மையானவர்களாக அறம் சார்ந்தவர்களாக இல்லை அப்படின்றது இதுல இருந்து தெரியுது. இப்போ பேய் பிசாசு மூட நம்பிக்கைன்றது சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு சாத்தூர் கணேசன். பேய் பிசாசுன்றது மூட நம்பிக்கைன்னு சொல்ல முடியாதுன்றாரு சாத்தூர் கணேசன். அது எப்படின்றது எனக்கு புரியல, அது கொஞ்சம் விளக்கனா நல்லா இருக்கும். அப்புறம் இந்த நாட்டுக்கோட்டை செட்டியாரை பத்தி சொன்னார் அவர். நான் வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து காரைக்குடிக்காரர், தேவக்கோட்டையில தான் வந்திருக்கேன். நான் 2 திருமணத்துக்கு வந்திருக்கேன் தேவக்கோட்டைக்கு. அப்படியே அசந்து போயிடும், ஒரு 3 அடிக்கு இலை போடுவாங்க. அந்த மாதிரியான நகரத்தார், நாட்டுக்கோட்டை செட்டியார் நகரத்தார் எனக்கு தெரியல அதெல்லாம். ஆனா அவங்க நகரத்தார்னு சொல்லுவாங்க அவங்களும் நாட்டுக்கோட்டை செட்டியார் எனக்கு தெரியல. அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு சொன்னா, நான் அவர் கூட பேசினேன். அதாவது அவருக்கு வந்து 75க்கு கொண்டாடினாங்கன்னு நினைக்கிறேன் நான் அந்த திருமணம். அவரு கூட நான் வந்து பேசுவேன். என் கூட வந்து மணிக்கணக்கில் பேசுவார் அவரு. நல்ல அறிவியல்லாம் பேசுவார் அவரு. ஆனா டக்குன்னு இங்க மதம்னு வரும்போது இந்த சடங்கு, மூட நம்பிக்கை அதெல்லாம் செய்வாரு. நான் அதான் நேரடியாவே கேட்டேன், நீங்க என்னங்கய்யா இவ்வளவு நல்லா பேசுறீங்க, கடைசியில வந்து எப்படி இந்த சகதியிலே இருக்கிறீங்களா? அப்புறம் வந்து மீதி இடத்துல மட்டும் நீங்க முற்போக்கா பேசுறதுல என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டபோது அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, சரி இது வந்து ஆத்தோட போற மாதிரியான ஒரு இது, சமூகத்துல என்ன பண்ணி தொலைகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அப்பதான் அவரை நான் கேட்டேன். அவருக்கு வந்து அந்த 75 ஆண்டு இது திருமணம் நடந்தது. அப்ப அந்த திருமணத்துல கூட பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு பார்ப்பன ஜோடிக்கு வந்து அந்த மாதிரி 60 ஆண்டு திருமணத்தை நடத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் இவரு திருமணம் நடந்தது. அப்போ வந்து அது முடிஞ்சது, எல்லாம் போச்சு. நான் 1 நாள் 2 நாள் இருந்துட்டு வர்றதுக்கு முன்னாடி கேட்டேன், இது என்னங்கய்யா இந்த மாதிரி பண்றீங்களே, இது வந்து சரியா அப்படின்னு கேட்கும்போது, சரியில்லை தான், என்ன பண்ண முடியும் அப்படின்னு. சரி, இதனுடைய பின்னணி என்னன்றதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். ஏன் இந்த மாதிரி வச்சிருக்காங்க, நீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க
அப்படின்றத பின்னணி என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அப்போ இல்ல சொல்லுங்க அப்படின்னாரு. அப்பதான் வந்து இந்த அரசியல் கட்டமைப்பு, ஆளுமை, இதனுடைய அதுல வரக்கூடிய கூறுகள் அப்படின்றதெல்லாம் விளக்கி சொல்லிட்டு, நீங்க பெரும்பாலும் வந்து நகரத்தார் வந்து மிக பெரும் பணக்காரர்களா இருந்திருக்கீங்க. இந்த பணக்காரர்களா இருந்தவர்கள் வந்து, இந்த வரின்ற அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு சொன்னா, உங்களுக்கு உதவுறவர்கள் பார்ப்பனர்கள் தான். அவங்க வந்து அரசியல் ஆதிக்கத்துல இருக்கிறவங்களோட தொடர்புடையவர்கள். அதனால உங்க வேலை சுமூகமா நீங்க நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க வந்து அவர்களை சார்ந்து இருக்கணும். அவங்க வந்து உங்ககிட்ட வந்து சார்ந்து இருப்பாங்க. அப்படின்ற ஒரு கான்ட்ராக்ட்ட நீங்க அக்ரீமெண்ட் போட்டிருக்கீங்க. அதுக்கு பேரு தான் மதமா இருந்திருக்குது. ஆனா அதனால தான் இப்ப நீங்க வந்து என்ன பண்றீங்க, இன்னமும் அந்த பழக்கத்த வச்சிருக்கிறீங்க. இது கூடாது. இதுலேருந்து நீங்க வெளிவரணும் அப்படின்னு சொன்னபோது, அவரு ஏத்துக்கிட்டாரு. இப்ப அதுக்கப்புறமா இப்ப 95 வயசுல தான் அவரு இறந்தாரு. நான் சொல்றது 20 வருஷத்துக்கு முன்னாடிய ஒரு கதை. அதனால வந்து இதுல சொல்றாரு பாருங்க புதுமைப்பித்தன், இந்த ஏதோ இந்த சாவுக்கு அ ம ம பேய் அடிச்சு இறந்ததற்கு வந்து ஈபிகோல தண்டனை இல்ல. அப்படின்னு இந்த ஒரு வரியில அவர் வந்து ஒரு அறிவார்ந்த சிந்தனைய வந்து அதுல தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி வந்து இந்த பேயி, இந்த ஜோசியம், இந்த கடவுள் நம்பிக்கை அப்படின்றதனுடைய கூறுகளை எப்படி இந்த பாமர மனிதர்கள் கையாளுகிறான்றத மிகவும் வந்து விறுவிறுப்பான நடையில அவர் சொல்லியிருக்கிறாருன்றது வந்து இதுல பேசப்பட்ட சில சொற்றொடர்கள் எனக்கு நினைவூட்டுகின்றன. அந்த விதத்துல மிக சிறப்பான ஒரு தலைப்பா இது இருக்குது. இந்த தலைப்பு என்கிட்ட மட்டும் கிடைச்சிருந்ததுன்னா, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இத செஞ்சிருப்பேன். எனக்கு தெரியல. இது பரவால்ல. ரொம்ப அழகா சொன்னாரு இது. கருத்து வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இது சொன்னது. தலைப்பு, கருத்து, உள்ளடக்கம் எல்லாமே வந்து எனக்கு ரொம்பவும் புடிச்சிருக்குது இந்த கதை. இதுவரையிலும் நான் கேட்ட கதைகள்லயே எனக்கு இது ரொம்ப புடிச்சிருக்கு. ஏன்னா இது சமூகத்தோட ஒன்றி இயைந்த ஒரு இது. அதுவும் பின்னும் மும்முரமாக இது வந்து மக்கள் மத்தியில விலைக்கு சொல்ல வேண்டிய ஒரு கருத்தாக இருக்கிறதால அதாவது சிறப்பான அறிவார்ந்த எழுத்துக்கள் மட்டும் இல்ல. சமூகத்துக்கு பயனுள்ள எழுத்துக்கள். அது இன்றும் தேவைப்படுகின்ற எழுத்துக்கள். இன்னும் ஒரு 50 ஆண்டுகள் இல்லன்னா குறைந்தபட்சம் தேவைப்படுகின்ற எழுத்துக்கள். அப்படின்ற அடிப்படையில இந்த கதைய வந்து இன்னைக்கு கேட்டதுல எனக்கு மகிழ்ச்சி. இன்னைக்கு இன்னைக்கு என்னவோ எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நான் வந்து முதல்ல இருந்தே இத கேட்டேன். ஆரம்பத்துல இருந்தே. இது தாமதமா ஆரம்பிச்சது கூட ஒரு நல்ல இதுன்னு நினைக்கிறேன் நானு. நானு போட்டு ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அப்பதான் தாமதம்ன்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து பேசினாரு. உங்களுக்கு இல்ல உங்களுக்கு மகிழ்ச்சி. உங்களுக்கு செவ்வாய் தோசை இல்ல. அதனால இல்ல. அந்த விஷயத்துல வந்து நான் வந்து 'முற்போக்கு' அப்படின்னு சொன்னா, நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது பணம் கட்டுறதுக்கு, ஃபீஸ் கட்டுறதுக்கு, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கு போனபோது, அப்போ வந்து ராகு காலம்ன்னு சொல்லிட்டு அந்த சோமசுந்தரம் இன்னும் கூட நல்லா இருக்குது. சோமசுந்தர ஐயர்ன்னு பேரு அவரு. அவரு வந்து, "தம்பி, இப்ப ராகு காலம்பா, நீ அதுக்கப்புறம் வான்னாரு." அப்போ ல லஞ்ச் டைம்ல நீங்க இருக்க மாட்டீங்களே ஐயா, கவுண்டர் மூடி இருக்குமே, அதுக்கப்புறம் எப்படி வர்றது அப்படின்னேன். "இல்ல, இல்ல, நீ அப்புறமா வான்னா." நான் சொன்னேன், "எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்ல. நீங்க வாங்கிக்கங்க." அப்படின்னு சொன்னேன். அவரு, "இல்லப்பா தம்பி சொல்றத கேளு. நீ அதுக்கப்புறம் வான்னாரு." "இல்ல அப்படி நானு வகுப்புல இடையில வர முடியாதுன்னு சொன்னபோது, அப்புறம் பணத்த வாங்கி வச்சுக்கிறேன். ரெசிப்ட்ட நான் அப்புறம் போடுறேன்." அப்படின்னாரு. "என்னவோ எனக்கு நம்பிக்கை இல்ல. நீங்க சொல்றீங்க. உங்கள மதிக்கணுன்றதுக்காக நான் அத ஏத்துக்கிட்டு போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். அது மாதிரி எல்லா இடங்களிலும் வந்து இருக்கக்கூடியவர்கள் வந்து இத வளர்த்தெடுப்பதற்கான சமூகமா தான் மூட நம்பிக்கை வளர்த்தெடுக்கும் சமூகமாக இருப்பது என்பது ஆற்றோடு போவது போல. ஆனால் 'முற்போக்கு' கருத்துக்களை நாம் வந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பது ஆற்றிற்கு எதிர் திசையில் நீச்சல் அடிப்பது போல உள்ளது. ஆனால் நீச்சல் அடித்தால் தான் அது உயிருள்ளது. ஆற்றோடு போவது எல்லாம் செத்தவைகள், மரக்கட்டைகள் அப்படின்றத நம்ப உணர்ந்து கொண்டு, நாம் 'முற்போக்கான' கருத்துக்களை தேடி அறிய முயல வேண்டும், சிந்திக்க வேண்டும். அந்த அடிப்படையில தான் பெரியார் சொன்னாரு, அண்ணா பேசினார். அந்த காலத்திலேயே இங்கர்சால் சொல்லியிருக்காரு. 200 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருந்த இந்த சமூகம் இப்படி இருப்பது என்பது, இந்த பொருளாதார அடிப்படையில உள்ள உற்பத்தி முறைதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அத தானே அ எதிர்க்கிறோம். கம்யூனிஸ்டுகளாகிய நாம் எதிர்ப்பது அதைத்தான். இத நாம வந்து பண்பாட்டு தளத்துல, சமூக தளத்துல அதுல இறங்கி அதைப் பற்றி சொல்லாதது தான் இன்றைக்கு இந்த கம்யூனிஸ்ட் கட்சி பின்னடைவு அடைந்திருப்பதற்கான காரணம், திராவிட கட்சிகள் முன்னுக்கு வந்ததற்கான காரணம் என்பதையும் இதனுடைய ஒரு கூறாக இருக்கிறது. அதனால நம் பொருளியல் தளத்துல மட்டும் இல்லாமல், சமூக தளத்திலேயும் உள்ள மூட நம்பிக்கைகளை பற்றியும் பேசினால்தான் மக்களிடம் எடுபடும் என்பதை இப்போதாவது உணர வேண்டும். இந்த கதை கூட அதற்கான ஒரு கூறாக இருக்கின்றது. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். நன்றி தோழமையே.
நீங்களே கேள்வியும் எழுப்பி நீங்களே ஒரு நல்ல பதிலையும் கொடுத்துட்டீங்க. பணம் கட்டும்போது உங்களுக்கு மதிப்பு கொடுக்குறேன், நான் அதுக்காண்டி போறேன் அப்படிங்கிறதுதான். அதுதான் இன்னைக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. நல்ல செய்தி. டிஎஸ்என் தோழர். அனைவருக்கும் வணக்கம். கதை சொல்லி மிக அருமையாக ஆரம்பத்திலே ரொம்ப அமர்க்களமா ஒரு நகைச்சுவை ஆரம்பிச்சாரு. துவங்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சுனாலே அது எனக்கு ஒரு தோஷமாயி போச்சோ அப்படின்னு சொன்னாரு. நம்மளுடைய பெருமன்ற இலக்கிய குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளரும் இந்த நாளொரு கதை ஒருங்கிணைப்பாளருமான அருமை தம்பி இளைய தளபதி கருமுருகனும் ஆரம்பத்துல அது முதல்ல ஆரம்பித்து அவருடைய பின்னூட்டத்தில் ஆரம்பிக்கும் போது சொன்னார். அதாவது சில நம்பர்கள், சில எண்கள் அந்த லாட்ஜுகளே இருந்தது கிடையாது அப்படின்னு 13, 7 இந்த மாதிரிலாம். எனக்கு ஒரு சரியா தெரியல. அப்பல்லோ ஏதோ ஒரு எண்ணு ஃபிளாப் ஆகி போச்சு. அது விழுந்து நொறுங்கின பிறகு அந்த நம்பரே எல்லாரும் புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அந்த மாதிரி. இன்னொன்னு, அந்த ஈபிகோ இருக்கு தண்டனை இல்லைன்னு சொல்லுவாங்களா, அதை சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருது. 2 வருடங்களுக்கு முன்னாடி செவ்வாய் தோஷம், அதாவது கல்யாணம் பண்றேன்னு சொல்லி நல்லா ஏமாத்தி அந்த பெண்ணை நல்ல பெண்ணோட பல இடங்களுக்கு சுத்தி திரிஞ்சு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில நிச்சயார்த்தம் எல்லாம் முடிஞ்ச பிறகு கல்யாணம் பண்ணதுக்கு மறுத்துட்டு சொன்ன காரணம், மணமகனும் பெற்றோர்கள் சொன்ன காரணம் பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஆனா உயர் நீதிமன்ற நீதிபதி, லக்னோ உயர் நீதிமன்ற நீதிபதி அப்படியா, அப்ப இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு அந்த பொண்ணு தொடர்ந்துருக்கு. நிச்சயார்த்தம் முடிஞ்சு போச்சு, என்ன பல இடங்களுக்கு கூட்டி போய் என்ன மனைவி மாதிரி எல்லாம் என்ன நடத்தினாரு. எல்லாம் சொல்லி முடிச்ச பிறகும் லக்னோ உயர் நீதிமன்ற நீதிபதி அப்போ செவ்வாய் தோஷம் இருக்கு அவர் சொல்றாரு. அப்போ ஆனா லக்னோனுடைய அந்த பல்கலைக்கழகத்துக்கு ஜோதிடத்துறைக்கு சரியா அறிவுறுத்தணும்னு தீர்ப்பு சொன்னார் 2023 ஜூன்ல. அப்போ நல்ல வேளையாக உச்ச நீதிமன்றம் குறுக்க அதுக்கு தடை போட்டு அந்த வழக்க முடிச்சு இதெல்லாம் என்னன்னு முடிச்சுது. அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, அதுவும் 2 வருஷத்துக்கு முன்னாடிதான் ஒரு பெண்ணை மைனர் பொண்ணு வல்லுறவு பண்ணி 6-7 மாதங்கள் அது கர்ப்பிணி. அப்போ அவங்க பெற்றோர்கள் உயர் நீதிமன்றத்துக்கு போறாங்க. போன பிறகு அதை அந்த அபார்ஷன் பண்ணிக்கணும், கருக்கலைப்பு பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம சட்டப்படி 16 வாரங்களுக்கு தான் பண்ணலாம். ஆனா இது கிட்டத்தட்ட 6-7 மாதங்கள் ஆயிட்டேன்னு அந்த நீதிபதி சொல்றாரு. போய் மனுஸ்மிருதியப்படி உங்க பாட்டிய கேளு. சின்ன வயசு, அந்த காலத்துலாம் அதிகபட்ச வயசே 14-15 வயசு தான். அப்பவே குழந்தை பத்துக்கிட்டாங்க. உங்க பாட்டியை போய் கேளு, நீ போய் மனுஸ்மிருதியை படிங்க நீங்க அப்படின்னு பெற்றோர்களையும் அந்த பொண்ணையும் அந்த நீதிபதி திட்டி விட்டாரு. பாருங்க, எந்த மாநிலமா இருக்குன்னு நினைச்சு பாருங்க. செவ்வாய் தோஷம் பற்றி சொன்ன அந்த ஒரு மாநிலம் லக்னோ உத்தரப்பிரதேசம். மனுஸ்மிருதியை போய் படிச்சுட்டு வான்னு சொன்ன அந்த உயர்நீதிமன்ற மாநிலம் குஜராத். இங்கதான் இப்படி நடக்கும். எதுக்கு சொல்லனா, இன்னைக்கு கோகுலாஷ்டமின்னா ரோஹிணி நட்சத்திரம், கண்ணன் பிறந்த 9வது அவதாரம் இல்லையா? கண்ணன் 9வது அவதாரம். குழந்தையாக கண்ணனை குழந்தையை போற்றக்கூடிய ஒரு தினமாக நம்ம எடுத்துக்கிட்டோம். அதான் ரோஹிணி நட்சத்திரம், ஆவணி மாதம் தேய்பிரை அஷ்டமி, ரோஹிணி நட்சத்திரத்துல கண்ணன் பிறந்தான்னு சொல்றாங்க. வழக்கமா அது அப்படி அமைவது அரிது ரொம்ப. இவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க, இன்னைக்கு கோகுலாஷ்டமியா, செப்டம்பர் 14 கிருஷ்ண ஜெயந்தியா. ஏன்னா இன்னைக்கு கோகுலாஷ்டமின்னு கொண்டாடுறாங்க. இன்னைக்கு ஆவணி மாசம் இல்ல, ரோஹிணி நட்சத்திரம் இல்ல, ஆனா தேய்பிரை அஷ்டமி இருக்கு. செப்டம்பர் 14 ஆவணி நட்சத்திரம், ஆவணி மாதம் ரோஹிணி நட்சத்திரம் வருது, அஷ்டமியும் வருது. அது கிருஷ்ண ஜெயந்தியா. அப்போ இதுல இருந்து நம்ம நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, அஷ்டமி நல்ல நாள். அப்படிதான் அஷ்டமியை ஏன்னா கண்ணனே பிறந்த நாள்ல, கண்ணன் பிறந்த நாள்ங்கிறது நம்ம அருமையான நாள், நல்ல நாளா நம்ம இதுல இருந்து எடுத்துக்கணும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். இந்த கதையை மிக அருமையாக சொன்னா, செவ்வாய் தோஷம் சொன்ன உடனே எனக்கு இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு ஆவல் உந்துனால சொல்லிட்டேன். நன்றி, வணக்கம். கதையை மிக அருமையாகத்தான் கொண்டு போனாரு. நல்ல அப்படி காட்சிப்படுத்தினார். அந்த கதையை நன்றாக சொல்லி அருமை தோழர். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி தோழமையே.
மிக்க மகிழ்ச்சி. மகாராஜன் ஐயா வாங்க. ஐயா வணக்கம் ஐயா. கதையை வந்து ஐயா ரொம்ப அழகா சொன்னாங்க. இதுல வந்து வீரபத்திரம் பிள்ளை வந்து மருத்துவரா இருக்காரு. ஆனா அவருக்கு சிகிச்சை செய்வதில் ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டா ஜில்லா ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிடுறாரு. ஆனா அவர் படிச்சவரு வீரபத்திரம் பிள்ளை LMB படிச்சிருக்காரு. அவரு கட்டுக்குள்ள அடங்காத, ஆனா கைராசியான டாக்டரா இருக்காரு. அவர் கட்டுக்குள்ள அடங்காத வியாதிதான் ஜில்லா ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிடுறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கம்பவுண்டர் வெங்கடசாமி அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சித்த மருத்துவ சீமை சிகிச்சை எல்லாம் வந்து சிறந்தவரா இருக்காரு. எண்ணற்ற ஓலைச்சுவடிகளை திரட்டி சாஸ்திரம் போன்ற குணப்படுத்திய விட குறிப்பிடத்தக்க மூலிகையுடைய செய்திகள் அறிந்தவர். ஆயுர்வேத சாஸ்திரத்தில் ஏற்பட்ட அதிக நம்பிக்கை விளைவே அவருடைய நெஞ்சு அழுத்தத்திற்கு காரணமானது அப்படின்னு நல்ல சிறந்த ஒரு சித்த மருத்துவ முறையில தேர்ந்தவரா 2 கதாபாத்திரத்தில் இந்த கதையில காமிச்சாங்க. ஒண்ணு வீரபத்திரம் பிள்ளை வந்து முறையா டாக்டர் படிச்சவரு, இன்னொருத்தவர் வந்து வெங்கடசாமி நாயுடு, இவரு மூலிகை சாஸ்திரத்துல சிறந்தவரா காமிச்சாங்க. அப்புறம் இன்னொருத்தர் வராரு இந்த முருகப்பட்டி ஆஸ்பத்திரி. அதே மாதிரி முருகம்பட்டி ஆஸ்பத்திரி பெரும்பான்மையான நாட்களில் குழந்தைகளுக்கு பேதி மருந்து அல்லது மலச்சிக்கலால் ஏற்பட்ட காய்ச்சலுக்கு மருந்து இவர் தயாரிப்பதிலே காலம் கழிந்து விடும் அப்படின்னு அந்த 2வது வரக்கூடிய அந்த மூலிகை வெங்கடசாமி நாயனை பத்தி குறிப்பிடுதாங்க. அதே மாதிரி இன்னொரு காவல் அதிகாரி கோயிலூர் வட்டாரத்தில் ரவுண்டு வரும் ஏட்டு கந்தசாமி பிள்ளை. எல்லாரும் அந்த கேஸை எடுத்து வந்திருந்தார்கள். கேஸ் கோயிலூர் பல்லனுடைய பிரேதம். அவர்கள் சொன்ன விவரம் தான் விசித்திரமாக இருந்தது. அது வைத்திய சாஸ்திரத்துக்கு அதீதமானது அப்படின்னு சொல்றாங்க. இங்க மூலிகை மருத்துவம், நாட்டு மருத்துவம், இதுல அந்த சொன்ன செய்தி வந்து காட்டேரி அடிச்சுதான் இறந்து போனாரு அந்த கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லல. அது மூலிகை சாஸ்திரத்தோட வந்து ஒத்து போகுது அப்படின்னு சொல்லிதான் கதைய வந்து இதுல நகர்த்துறாங்க. அதாவது நாட்டு மருத்துவத்துக்கும் அறிவியல் மருத்துவத்துக்கும் உள்ள தோற்றத்தை சொல்லி இந்த ஏட்டு சொன்ன செய்தி வந்து காட்டேரி அடிச்சு செத்ததுனால இது நாட்டு மருத்துவத்தோட ஒத்து போகுது அப்படிங்கிற மாதிரி, அதாவது மூட நம்பிக்கையான செய்தி வந்து நாட்டு மருத்துவத்தோட ஒத்து போற மாதிரி இந்த கதையில சொல்றாங்க. கடைசியில இந்த கதையில ஒரு செய்தி சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நல்ல வரி ஒரே ஐயா, அவன் ஜாதகத்தை பார்க்கிறான், அவனுக்கு செவ்வாய் தோஷம். அந்த ஜாதகம் எல்லாம் ரத்த காட்டேரி தான். இந்த செவ்வாய் தோஷம்னாலே பாத்தீங்கன்னா கல்யாணம் அதாவது இறப்பு வர செவ்வாய் தோஷம் வந்து மூட நம்பிக்கையா பின்பற்றப்படுது அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை முடிச்சிருக்காங்க. பயத்தால் மரணம் என்று எழுதிப்படும் என்றார் கமௌண்டர் அப்படின்னு சொல்றாரு. நாயுடு இது எப்படி தெரிந்தது என்றார் டாக்டர். இங்க வந்து சித்த மருத்துவத்துடைய சிந்தனை தான் செழிச்சிருக்கு. அதாவது சித்த மருத்துவம்னா மூட நம்பிக்கையும் கலந்து இருக்கும். சித்த மருத்துவடைய அறிவு தான் அங்க சிறந்து இருக்கு. மூட நம்பிக்கை தான் மக்கள் விரும்புதாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கதை போயிருக்கிற மாதிரி நான் வாசித்ததுல தெரிஞ்சிருக்கேன். ஐயா கதை சிறப்பா சொன்னாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. வணக்கம். அந்த தோழர் வந்து என்ன சித்த மருத்துவமும் மூட நம்பிக்கை ஒன்றா போகுதுன்னு சொல்றாரு. இது சரியான கருத்து இல்லை. சித்த மருத்துவம் வந்து சைவம் சார்ந்தது இருக்கலாம், இல்ல சைவ சித்தாந்தம் சார்ந்ததா இருக்கலாம். சைவ சித்தாந்தன்றது வந்து உண்மையை பேசுவதுதான். அந்த தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம் கூட கண்ணதாசன் வரிகள் எழுதியிருக்கிறாரு. அதனால அந்த கருத்தை வந்து தவறு. அது சித்த மருத்துவத்தோட மூட நம்பிக்கை அதிகமா இருக்குதுன்ற கருத்து தவறு. இது என்னுடைய கருத்து. ஐயா சித்த மருத்துவத்துல மூட நம்பிக்கை இருப்பதா சொல்லல. உங்க கருத்தை நான் ஒத்துக்கிறேன். இங்க அதாவது சித்த மருத்துவத்தை குணப்படுத்தக்கூடிய அந்த கதாபாத்திரத்துல வரக்கூடிய ஒரே ஐயா,
வீரபத்திரம் பிள்ளை வந்து இங்க டாக்டரா இருக்காரு. அதே மாதிரி வெங்கடசாமி நாயுடு சொல்றாங்க. வெங்கடசாமி நாயுடு அப்படி அல்ல, அவருடைய ஞானம் 2 களஞ்சியங்களில் இருந்தது. ஒன்று யூனியன் ஜாக் கொடி போட்ட டாக்டர் பிள்ளை அவர்களின் கைக்குள் அடங்கிய சீமை சிகிச்சை. இன்னொன்று எண்ணற்ற ஓலை சுவடிகள் இருந்து திரட்டப்பட்ட மூலிகை சாஸ்திரம். குறிப்பிட்ட முறையின் தன்மையை பரிசீலனை செய்வதில் நெஞ்சழுத்தம் உடையவர் அப்படின்னு அந்த இந்த வெங்கடசாமி நாயுடைய சிந்தனை தான் கடைசியில் அங்க இறுதியில வந்து கருத்துக்கு வந்து ஒத்துழைச்சு போற மாதிரி சொல்லுது. அதாவது அறிவில் சிறந்த டாக்டர் கூட வந்து அந்த சித்த மருத்துவம் சார்ந்த அவர் ரிப்போர்ட் எழுத சொல்ல, இப்படி ரிப்போர்ட் எழுதுங்க அப்படின்னு அவர் தான் சொல்ற மாதிரி இந்த கதையில வருது. அதனால நான் சொல்றேன், வேற ஒண்ணு. சரி, அதுதான் நானும் எடுத்து சொன்னேன்ல. இந்த சர்சிவி ராமன் அப்புறம் வந்து இந்த சத்தியமூர்த்தி எல்லாம் சொன்ன மாதிரி தான். அது வந்து தனி மனித பலவீனங்கள், உள்நோக்கம் அல்லது வஞ்சகம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாங்க. அதை வந்து ஒரு கருத்தியல் மேல சாத்தி சொல்லக்கூடாது. சித்த மருத்துவன்ற கருத்தியல் மேல சாத்தி சொல்லக்கூடாது. அதுதான் அவர்களுடைய குணம் வேறு, அவருடைய அறிவு வேறு, ரெண்டுத்தும் தனித்தனியாக திறனாய்வு செய்யப்படணும். நன்றி. நன்றி. கருத்துக்கள் ஒரு பின்னூட்டம் சொல்லும்போது ஒவ்வொரு முறை சொன்னா நல்லது. திருப்பி சொல்லிட்டு இருந்தோம்னா நீண்டு போகும். ஏன்னா மணி நேரம் ஆயிடுச்சு, 24 ஆச்சு. வர சொல்லியுமா கொஞ்சம் வேகமா. அனைவருக்கும் வணக்கம். நிறைய சொல்லான்ட்டு இருந்தேன், காலம் கருதி 2 நிமிஷம், அதுவே அதிகம், முடிச்சிடுறேங்க. இன்றைய கதை சொல்லி ரொம்ப அருமையா கதை சொன்னாங்க. மெதுவா நல்லா கொண்டு போய் அருமையா முடிச்சாங்க. ஐயா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். அடுத்து இந்த கதையில எளிமையான கதை, யார் படிச்சாலும் நல்லா புரியக்கூடிய எளிமையான கதை. அதுல எனக்கு ஒரு சின்ன ஒரு இது என்னன்னா, புதுமைப்பித்தன் எல்லா கதைகள்லயுமே வந்து நிறைய வர்ணனை வச்சிருப்பாரு. இது வந்து ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு கதையா, நகைச்சுவை கலந்து, அத மூட நம்பிக்கைகளுக்கு வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கதையை மையமா வச்சு போட்டிருக்காரு, பேய வச்சு. அது இன்னும் நகைச்சுவையா அவர் கொண்டு போயிருக்கலாம். ஆனா ரொம்ப எளிமையா சிம்பிளா முடிச்சிட்டாரு. அதான் ஒரு இது. மூட நம்பிக்கை இந்த ஜாதகம் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம், எங்க ஊர்ல ஒரு ஜோசியர் இருக்காரு. ஒரு நாளைக்கு 20 டோக்கன் தான். ஒரு ஜாதகத்துக்கு 300 ரூபாய், 20 ஜாதகம் தான் பார்ப்பாரு. ஆனா எங்க மாவட்டத்திலே ஃபேமஸான டாக்டர் செந்தில்நாதன், அவரே 250 ரூபாய் தான் வாங்குறாரு, எம்டி. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஜாதகத்தை நம்புகிற மக்கள் இருக்காங்க. என்ன, கொஞ்சம் ஜாதகம் பார்க்காம கல்யாணம் பண்ணா சீக்கிரம் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைச்சிடும், மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைச்சிடும். ஆனா அவ்வளவு எளிதில் நம்ம மக்கள் அதுல இருந்து விடுபட மாட்டாங்க. மூட நம்பிக்கை இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க யூடியூப்பை ஓபன் பண்ணா தெரியும், கடுகுல 1 ரூபாய் காயினை போட்டு வைங்க, பணம் இருந்து கொண்டே இருக்கும். விருச்சிக ராசியார்களே பணம் வந்து பையை நிரப்பும். ஐயோ, சார் சொல்ற மாதிரி உண்மைதான். டிவியை திறந்தா இந்த அண்ட புழுகு ஆகாச புழுகெல்லாம் இருக்கு. இந்த கதையில பாருங்க, டாக்டரையே கடைசியில பயமுறுத்திட்டாங்க. அவருக்கே படிச்சவர் தான் தைரியமா ஒரு பிரேதத்தை வந்து இது பிரேத பரிசோதனை செய்யக்கூடியவரே கடைசியில அவரையே பயமுறுத்திட்டாங்க. இன்னும் இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. மூட நம்பிக்கையிலேருந்து வெளிவரணுங்கிறதுக்காக மையப்படுத்தி இந்த கதையை சொல்லியிருக்காங்க. நகைச்சுவையான கதையும் கூட. அதுல நகைச்சுவை கொஞ்சம் குறைவு, வர்ணனை கொஞ்சம் குறைவு. அது மற்ற கதைகளோட ஒப்பிடும்போது அந்த ஒரு தான். கதையும் அருமை, கதை சொன்ன விதமும் அருமை. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. பாப்பையான்னு ஒருத்தவங்க பதிவு போட்டிருந்தாங்க, அது யாருன்னு தெரியல. ஒருவேளை நம்ம சாலம் பாப்பையாவா அப்படின்னு தெரியல, பதிவு போட்டிருக்காங்க. நன்றி. ஐயா பிரபாகர் ஐயா, உங்க கருத்து? என்னோட கருத்தா? நல்லா இது அந்த மூட நம்பிக்கை அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? இது வந்து நம்ம ஊர்ல நடந்த ஒரு விஷயம். அதை நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி, ரைட், நான் சொல்லிட வேண்டியதுதான். 2 நாயக்கர்கள். ஒரு நாயக்கர் பேர் வந்து அக்கா நாயக்கர், இன்னொருத்தர் பேர் தூங்கா நாயக்கர். அந்த தூங்கா நாயக்கருக்கு வந்து ஆடு வச்சிருக்கார். அவர் வந்து ஆட்டுக்கு இற வேண்டியது இருக்கு, அவத்தி கொலை. அத
எப்படி இது பண்றது? இந்த கக்காநாயக்கர் வந்து தோட்டம் வச்சிருக்கார், அவத்தி போட்டிருக்கார். அதுல வந்து அவர் காவல் இருக்கார். தோட்டத்துல இந்த அந்த இதுல பண்றதுக்கு இந்த ஆட்டோரல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு. இவர் என்ன பண்றாரு, இந்த தூங்காநாயக்கர் அவர் அந்த ராத்திரி போனா தான் அந்த ஆட்டுக்கு அந்த கொலையை ஒடிச்சு கொண்டு வர முடியும். இவர் என்ன பண்றாரு தூங்காநாயக்கர், ஒரு கருப்பு கம்பிளிய போர்த்தி கால் கூட தெரியாம அந்த மாதிரி ஒரு ஒரு மூடாக்கு போட்டு போறாரு. போய் முதல்ல என்ன பண்றாரு, தோட்டத்துல போய் அந்த உரல் இருக்கு, ஒரு உரல் கிடக்கு தோட்டத்துல, அதுல போய் அந்த குளவிய எடுத்து போட்டு வெறும் உரலை ஆட்டுறாரு, அந்த மூடாக்கு எடுக்காம. இத அந்த அவர் அக்காநாயக்கர் தூரத்துல இருந்து காவல் இருந்து பார்த்துட்டே இருக்கார். கொஞ்ச நேரம் ஆட்டிட்டு என்ன பண்றாருன்னா, சடார்னு அந்த கம்பிளியோட போய் அந்த கிணத்துல போய் ஜங்குன்னு குதிச்சிடுறாரு. அவருக்கு அக்காநாயக்கருக்கு அப்படியே ஒரே ஓட்டம். வீட்டுக்கு வந்தவர் 10 நாள் காய்ச்சல். ஒண்ணுமே காய்ச்சல் தாமலையாக்க பெரும்பாடுபட்டாங்க அவங்க. அந்த மாதிரி ஒரு பய உணர்வு இருந்துகிட்டே தான் இருக்கு இப்பவும். அது அது ஒரு உதாரணம். ரெண்டாவது, இப்பவும் கண் பற்றுதும் அப்படின்னு சொல்லி கால் முச்சந்தியில போய் ஒவ்வொரு தெருவுலையும் முச்சந்தியில போய் மண் எடுத்துட்டு வந்து தீ வீட்டுக்கு முன்னால தீ வளர்த்து அதுல உப்பு போட்டு துப்பி அந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் இன்னும் இந்த நிமிஷம் வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. அந்த நம்பிக்கைகளை பத்தி நான் சொல்றேன், சொல்லணும்னு சொன்னேன். அது இன்னைக்கு கதை சொன்ன விதம் அவரு அருமையா சொன்னார். எப்படி சொல்லணுமோ அப்படி அந்த மாதிரி நிறுத்தி அந்த அந்த கதை சொல்ற விதமே அதுதான். அந்த மாதிரி சொன்னார் அவரு. ரொம்ப அருமையா இருந்தது. நிகழ்ச்சி பார்க்க ரொம்ப நல்லாவே இருந்தது. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, மிக்க மகிழ்ச்சி. நிறைவு பின்னோட்டமாக தோழர் சிவசுப்பிரமணியம் அவர்கள். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு செவ்வாய் தோஷம்ங்கிற கதையை சொன்ன பனித்துளி பாலசுப்ரமணியம் அவர் கரந்தை தமிழ்ச்சங்கத்துல படிச்சாருன்னு அன்னைக்கு சொன்னதுல இருந்து அவரை பார்க்கணும்னு தோணுச்சு. இன்னைக்கு பார்த்ததும் மன மகிழ்ச்சி அடைந்தேன். ஆகச்சிறந்த கல்லூரிகள், தமிழ் கல்லூரிகளும் உண்டு. நானும் மேலச்சிவபுரி கணேசர் செந்தமிழ் கல்லூரியில் படிச்சு வந்தேன். புலவர் படிச்சு இது பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி. அன்னைக்கு திருக்குறள் செய்த திருக்கூத்து அப்படிங்கிறதுல கூட பொதுச் செயலாளர் வந்து தமிழ் பண்டிதர் அந்த குறளுக்கு விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னதும் இவர் வந்து இந்த பனித்துளி பாலசுப்ரமணியம் ஐயா நானும் தமிழாசிரியர் தான்னு பதிவு போட்டாரு. ஐயா மருத்துவர் அறம் அவர்கள் அப்பாவும் தமிழாசிரியர் தான். அவர் வந்து கதையை வந்து அதாவது ஒரு குறளுக்கு விளக்கம் சொல்லணும்னாலும் இடம் பொருள் காலம்லாம் இருக்குல்ல, அதைத்தான் முக்கியமா கருத்தில் கொண்டு சொன்னாரு. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. முன்னுரையெல்லாம் ரொம்ப முத்தாய்ப்பா இருந்துச்சு. உங்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். விரைவில் நாம் சந்திப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜபாளையத்துல தானே இருக்கீங்க, சந்திப்போம். இந்த பயம்தான் பேயி, மூட நம்பிக்கை, சாதகம், சுபாதோஷம் எல்லாத்துக்கும் காரணம் எல்லாரும் சொல்லிட்டாங்க. இதுல அந்த இந்த இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். பனித்துளின்னு அடைமொழி வச்சிருக்காருல்ல, நான் அவர் மனம் வந்து உருகக்கூடிய மனம் போல இருக்கு. எல்லாருக்கும் இளகும் மனம் படைத்தவர் போல இருக்கு. அது சொல்லணும்னு நினைச்சேன். ரொம்ப மகிழ்ச்சி. பயமூட்டை அப்படின்னு சொல்றாரு. பயமூட்டையுடன் டவுன் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியதார். பணமூட்டை, பயமூட்டை, சுமை. பயமூட்டைனாலே சுமை, அது மனச்சுமை தான், மனச்சுமையா ஆயிடும். இந்த டாக்டர் வந்து ரொம்ப அறிவுள்ளவர் தான். முதல்ல கம்பவுண்டர் சொன்னதுக்கு உமது மூளைக்குத்தான் வைத்தியம் பார்க்கணும்னு நல்லா சொல்லுதாரு. அறிவுள்ளோடு தான் பேசுறாரு. கடைசியில அந்த கம்பவுண்டர் வந்து டாக்டரையே குழப்பிடுதாப்புல. குழப்பிட்டு மட்டும் பண்ணல, அவர் வந்து அவரே ஆதிக்கம் பண்ண பெறப்பட்டிருந்தாப்புல. அந்த ஏட்டு எப்படி இப்ப ரிப்போர்ட் எழுதணும் அப்படின்னு, மரணத்தால் பயத்தால் மரணம் அப்படின்னு எழுதுங்க அப்படின்னு
டாக்டர் சொல்ல வேண்டியதே கம்பவுண்டரே சொல்லுதாப்புல. அதான் ஆதிக்கம். இவர் வந்து ஒன்னே ஒண்ணு சொல்லியிருந்தேன், அறிவுள்ளவங்களை குழப்பிடலாம். அறிவில் தெளிவுள்ளவர்களை எந்த காலத்திலும் எந்த இடத்திலும் குழப்பவே முடியாது. அதுதான் ஒண்ணு முக்கியமானது நான் பதிவு செய்யணும்னு நினைச்சேன். அப்புறம் ரத்த காட்டேரிக்கு இபிகோ இது அதெல்லாம் அந்த புதுப்பித்தன் கிண்டல் தான். அப்புறம் இன்னைக்கு கதை சொன்ன பனித்துறை பாலசுப்ரமணியம் அவர்களும் சொன்னாரு, பெரியார் பிறந்து பெரியார் எல்லாம் வந்தாரு, என்னத்தை இவங்களை திருத்த முடியுது அப்படின்னு. அதே இதே யாரோ பேசுறாங்க இடையீடு. இல்ல சரி பண்ணிட்டேன். சரி பண்ணிட்டீங்க. விவேக் கூட நடிகைச்சுவை நடிகர் விவேக் கூட ஒரு படத்துல சொல்லுவாப்புல, உங்களெல்லாம் திருத்ததுக்கு 100 பெரியார் வந்தாலும் காணாது அப்படின்னு நல்லா சொல்லுவாரு. பிற ஒன்னே ஒண்ணு மட்டும் பதிவு செய்து இருக்குது. அதாவது அந்த இறந்த மனிதருடைய கண்ணுல இருந்து ஒரு வண்டு பறந்து போச்சு, அது இறீங்காரமிடல அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இது வந்து ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒவ்வொரு இயல்பு தன்மை உண்டு. இப்ப மண்புல் எடுத்துக்கோங்க, மண்ணுக்குள்ள இருக்கு. அதே மாதிரி மாம்பழத்துக்குள்ள வண்டு இருக்கும், கல்லுக்குள்ள தேரை இருக்கும். எப்படியோ அந்த உயிரினங்கள் வாழ்கிறது, அவ்வளவுதான். அந்த புதைக்கும் போது அவன் கண்ணில் போய் அந்த வண்டு இருந்திருக்கும், மண்ணை போட்டு மூடிட்டாங்க. ஆனா அந்த வண்டுக்குள்ள உயிர் வாழக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும். அந்த உயிரினத்திற்கே உள்ள தனிச்சிறப்புகள், அதை தான் வச்சு இது பண்ணியிருக்க. அதுதான் நான் நினைக்கிறேன். அதுதான் இவரு குறிப்பிட்டிருப்பாரு புதுமைப்பித்தன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. எல்லாமே பயன்தான் காரணம். இந்த கதை மிகவும் இந்த காலத்திற்கு எந்த காலத்திற்கும் ஏற்ற கதை என்று பதிவு செய்து பயத்தை விட்டொழித்து, அதாவது பேய், மூட நம்பிக்கை, இந்த சாதகம், சுபாதேசம் இதைகளெல்லாம் விட்டுழித்து நாம் எல்லோரும் அறிவில் தெளிவுடையவர்களாக இருப்போம் என்று சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஐயா, ஒரே ஒரு செய்தி ஐயா. சொல்லுங்க. அதாவது பொது பகையில் செய்த குற்றத்தை மறைப்பதற்கு செய்யப்படும் ஒரு முட்டாள்தனமான முயற்சியே என்று நினைத்தார் அப்படின்னு சொல்லுதாரு. டாக்டர் வந்து இது எங்கேயோ குற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறத உணர்ந்திருக்காரு. ஆனா இந்த கம்பவுண்டர் நாயுடு சித்த மருத்துவத்துல சிறந்தவரா இருக்காரு பாருங்க, அவர் தான் என்ன பண்றாரு, கம்பவுண்டர் நாயுடுக்கு ஆள் அனுப்பிவிடு, யாரடா அது என்ற அதட்டலுடன் வராரு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஏட்டு கந்தசாமி பிள்ளை போலீஸ் சலாம் செய்து தமது கேஸ் புத்தகத்தை நீட்டி கையெழுத்து வாங்கி கொண்டு விலகி நின்றார் சொல்றாங்க. ஆக மொத்தம் அந்த செவ்வாய் ஒரு செய்தியை வச்சுட்டு பொது பகையில் செய்த குற்றத்தை மறைப்பதற்கு செய்யப்படும் ஒரு முட்டாள்தனமான முயற்சியை நினைத்திருக்காரு யாரு, டாக்டர். நல்லா அறிவியல் கல்வியா மருத்துவரா படிச்சவர் வந்து அதை கண்டுபிடிச்சிருந்தாரு. ஆனா இங்க அந்த கம்பவுண்டரா இருக்கக்கூடிய அந்த நாயுடு தான் என்ன பண்றாருன்னா இடையில வந்து குழப்புதாரு. ஏட்டு கந்தசாமி பிள்ளை வந்து அந்த கேஸை விட்டு கொஞ்சம் விலகி நிக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏட்டு கந்தசாமி பிள்ளை போலீஸ் சலாம் செய்து தமது கேஸ் புத்தகத்தை நீட்டி கையெழுத்து வாங்கி கொண்டு விலகி நின்றார் அப்படிங்கிற இந்த குற்றத்தை ஆக மட்டும் மறைக்காங்க. செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற ஒரு செய்தியை வச்சுட்டு பொது பகையில் ஏற்பட்ட ஒரு குற்றத்தை மறைப்பதாக தான் இந்த கதையில வருது. நன்றிங்க ஐயா, நன்றிங்க. நன்றி தோழமைகளே. எல்லாருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், பின்னூட்டம் சொல்லுகிறவர்கள் ஒரு முறை மட்டும் சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா அது ஒரு டிபேட் கிடையாது, மறுத்து பேசி அப்படிங்கிற ஒரு போக்கை நம்ம முடிந்த அளவு தவிர்ப்போம். ஒருத்தருக்கு பின்னூட்டம் கிடைக்கும் போது எல்லாம் சொல்லுங்க, இதை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னா நான் நெறியாளர் என்கிற முறையில் ஒரு சில கட்டுப்பாடுகள் இருந்தால்தான் அந்த நிகழ்ச்சி வந்து சிறப்பா இருக்கும். அதனால மறுப்பு அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். ஒரு 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 4-5 நாள் அப்படி போயிட்டு இருக்கு. முடிந்த அளவு தவறுங்க. உங்களுக்கு கிடைச்சிருக்க அந்த ஒரு வாய்ப்புல உங்க கருத்தை மட்டும் பதிவு பண்ணுங்க. மீண்டும் தயவு செய்து வர வேண்டாம் என்கிற அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன். சுப்பிரமணியன் ஐயாவும் இணைஞ்சிருக்காங்க, யாரும் தெரியல. அவங்க வணக்கம் போட்டிருக்காங்க, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். பாப்பையாங்கிற பேர்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, உறுதியோடு நிற்பவர்களையும் சலனப்படுத்துவதை புதுமைப்பித்தன் இக்கதையில் அருமையாக எழுத்தில் வடித்திருக்கிறார். ஆனால் வாசிப்பவர்கள் நம்ப முடியாத செய்திகளை சொல்லியிருப்பதால் செவ்வாய் தோஷத்தை நம்ப மாட்டார்கள் அப்படிங்கிற செய்தி போட்டிருக்காங்க.
ஏழுமலை தோழர் அரைச்செல்வி உரை செவ்வாய் தோஷம் என்ற மூட நம்பிக்கை மக்களிடையே பெரிதும் உலகா கூறியுள்ளது உண்மையே அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து சிறப்பான பொழிவுன்னு அவங்களே போட்டிருக்காங்க. அப்புறம் பனித்துளி பின்னூட்டம் வந்த அனைவருக்கும் நன்றின்னு போட்டிருக்காங்க. வணக்கம்னு போட்டிருக்காங்க. ஐயா பாலசுப்ரமணிய ஐயா, நிறைவா எதுவும் சொல்றீங்களா? ஏன்னா உங்களை கேட்டுட்டு தான் நிறைவு போயிருக்கணும். போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன், வெளியில போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. பின்னூட்டம் தந்த ஆளுமைகளுக்கும் அத்தனை பேருக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி நாளைய தினம் நம்மோடு பயணிக்க இருக்கக்கூடிய தோழமை யார் என்று கேட்டால் சிவகாசியை சார்ந்த நம்முடைய தோழர் மகேஷ் கண்ணன் அவர்கள் தனி ஒருவனுக்கு என்கிற சிறுகதையை சொல்ல இருக்கிறார். அவரையும் வரவேற்போம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தோழர் ஜீவா அவர்களின் சிந்தனை கனவுகளோடு இரவு 8 மணிக்கு இணையத்தால் இல்லங்களில் இணைந்து பயணிக்கிறோம். நன்றியும் வாழ்த்துக்களும்.